ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பேஸ்டர் முன்ச்சன் vs இட்டாலி ஊபர்ஸ் மேட்ச் தான் பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது ஷோ டைம் பேஸ்டர் முன்ச்சன். நான் கோல் போடணும், இதுக்கு மேலே நான் அசிஸ்ட் பண்ண மாட்டேன். யார் அதிகமாக கோல் போடுறான்னு பார்ப்போம். இசகி பயந்து ஓடுறாத, உன் பின்னாடி தான்டா இருப்பேன் முட்டாள் பிரின்ஸ். இந்த பக்கம் அவங்களுக்காக இட்டாலியோட ஊபர்ஸ் காத்துக்கிட்டு இருந்தாங்க. இவங்கள பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுல. நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி இங்கே வந்துட்டேன் இசகி. இது திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம். நான் இதுக்காக தான் எவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன். உன்னை நான் கடைசியாக தோக்கடிக்க போகிறேன். பேசிக்கிட்டே வரும்போது பரோ இசைக்கு மேலே இடிச்சிருவான். அட முட்டாள் ராணி, உன்னோட வேல்யூ 100 மில்லியன்றதுனால உன் முடியை நீ இப்படியா வச்சுருப்பேன்னு இசைக்கு பரோ கிட்டே கேட்பான். நான் என்னோட 100 மில்லியனை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்கிறேன். உன்னோட வேல்யூ 50 மில்லியன் தான். நான் உன்னோட 2 மடங்கு அதிகம். உன் கூட மோதத்துக்கு முன்னாடி அவன் இப்படி மாறணும்னு என்கிட்ட கேட்டான். அதனால தான் நாங்கள் அவனுக்கு ஹெல்ப் பண்ணோன்னு அவன் டீம் மெம்பர்ஸ் அங்கே வந்தாங்க. ப்ளூ லாக்கோட த்ரோனில் உட்கார போகிறது ஊபர்ஸ் ஆன நாங்கள் தான். இதே நேரத்தில் ஜப்பான் ஃபுட்பால் யூனியனோட சேர்மன் ஈகோவை பார்க்க வந்திருப்பார். அவர் இந்த ப்ளூ லாக் ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட பொம்மைலாம் எடுத்துகிட்டு வந்திருப்பார். எதுவுமே நல்ல, நீ இதுக்கு தான் வந்து நான் தயவு செஞ்சு கிளம்பிடு, நான் பிஸியாக இருக்கேன்னு ஈகோ சொல்லுவான். நீ காசுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும், தயவு செஞ்சு இங்கே கிளம்பிடு. ஃபுட்பாலும் கடைசியில் ஒரு பிஸ்னஸ் தான்னு அவன் சொல்லிட்டு அங்கே கிளம்பிடுவான். 100 மில்லியன் மேன் அவனோட ஹேட்ரிக் வின் அடிப்பானா, இல்லை மிஸ்டர் ப்ளூலாக்கான இசைக்கு அவன் ஃபஸ்ட்டு கோலை போடுவானான்னு பார்ப்போம். மேட்ச் ஆரம்பிச்சிது. நான் ஸ்டார்டிங்லேயே 100% மெட்டாவிஷனை யூஸ் பண்ணுறேன். கைசரும் நெஸ்ஸும் பாலை கொண்டு போனாங்க. தடுக்க வந்த எல்லாரையும் தாண்டி கைசர் பாலை கொண்டு போனான். அவனை தடுக்க 3 பேர் ஒன்றா வந்தப்போ அவன் பாலை பாஸ் பண்ணி விட்டான். அவன் பாலை நெஸ்ஸுக்கு தான் பாஸ் பண்ணுறான்லாம் நினச்சாங்க. ஆனால் பால் நெஸ்ஸை தாண்டி போச்சு. அவன் கொஞ்ச நேரம் கழித்து பாலை பாஸ் பண்ணி விட்டான். அவன் அந்த பாலை நெஸ்ஸுக்கு தான் பாஸ் பண்ணி விட்டான்லாம் நினச்சாங்க. ஆனால் அது கைசர்கிட்ட போச்சு. ஆனால் திடீர்னு கைசரை தடுக்க அங்கே லொரென்சோ வந்தான். உன்னோட வேல்யூ 300 மில்லியனில், அதனால தான் நீ ஏஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். கைசர்கிட்ட இந்த லொரென்சோ பாலை வாங்கலாம். இதுதான் டான் லொரென்சோ, த ஏஸ் ஈட்டர். கைசரோட அட்டாக்கையும் அவன் தடுத்தான். அவனோட ஃபிசிக்கல் எபிலிட்டியும் பயங்கரமாக இருக்குது. இதுதான் அண்டர் 20 வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் சென்டர் பேக்கோட பவரா. சிரிக்காத நிறுத்து லொரென்சோ, உன்னோட தங்கப்பல்ல பார்த்தாலே எனக்கு காண்டாகுது. மைக்கேல், இன்னும் நான் தடுத்து நிறுத்தினா என்னோட வேல்யூ 300 மில்லியனோட அதிகமாயிரும்ல. எப்பயும் போல தான் நீ மனுஷங்களை வெறும் பணமாக தான் பார்க்குற. 30 மில்லியன், 27 மில்லியன், 24 மில்லியன், 29 மில்லியன், 50 மில்லியன். இவங்க எல்லாரையும் அழிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு ஊபர்ஸ். கவுண்டர் அட்டாக்கு ரெடி ஆகுங்க. லொரென்சோ பாலை முன்னாடி கொண்டு போக ரெடி ஆகும்போது அவனை தடுக்க குனிகாமி வந்தான். ஆனால் லொரென்சோ அதை ஈஸியாக கடந்து போயிட்டான். அவனை தடுக்க யார் வந்தாலும் அவன் ஒரு ஜாம்பி மாதிரி முன்னாடி போயிட்டு இருந்தான். லொரென்சோவை யாராலையுமே தடுக்க முடியல. அவன் கோல் போஸ்ட்டை நோக்கி போக ஆரம்பித்தான். அவன் ஷூட் பண்ணலான்னு பார்க்கும்போது அதை ஒருத்தன் தடுக்க வந்தான். ஆனால் அவன் ஜம்ப் பண்ணி அதுலேருந்து தப்பிச்சான். இது ஒரு மிஸ்டேக். எல்லோரும் லொரென்சோவை தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருந்தான். எல்லோரும் அந்த ஒரு பிளேயரை பற்றி மறந்துட்டாங்க. அவன் இந்த சுச்சுவேஷன்ஸ்லாம் பயங்கரமாக விளையாடுவான். லொரென்சோ பாலை பாஸ் பண்ணி விட்டான். அது ஸ்ட்ரெயிட்டாக பரோ கிட்டே போச்சு. இதுதான் ஊபர்ஸோட கோல் ஸ்கோரிங் ஃபார்முலாவானு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருந்தான். ஆனால் யாரும் எதிர்பார்க்காத விதமாக பரோ கிட்டே போன பாலை இசைக்கு தடுத்தான். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி தான் ஹேட்ரிக் அடிச்சிங்களா? இதை நான் எடுத்துக்கிறேன். எல்லோரும் இதை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. இவன் வேல்யூ வெறும் 50 மில்லியன் தான் நான் லொரென்சோ கேட்டான். பரோ கிட்டேருந்து பாலை வாங்கி இசைக்கு முன்னேறி போக ரெடியானா. இது கவுண்டர் அட்டாக்குக்கான நேரம். கொரோனாவும் இசைக்கு ஹெல்ப் பண்ண வந்தான். இவங்க 2 பேரும் எல்லாரையும் தாண்டி முன்னாடி போனாங்க. யுக்கிமியை இசகியை தடுத்து அவன் கோல் போடலான்னு ட்ரை பண்ணான். ஆனால் இசகி யுக்கிமியாவை யூஸ் பண்ணி முன்னாடி போனான். இசகியோட வேகத்தை குறைக்க அவனுக்கு முன்னாடி 3 பேர் நின்னாங்க. ஆனால் அவங்க எல்லாரையுமே தாண்டி இசைக்கு முன்னேறி போனான். இசகி கோல் போடக்கூடாதுன்னு அவனை தடுக்க நெஸ் வந்தான். நீ ரைட் ஃபுட்டில் தான் ஷூட் பண்ணுவேன், உன்னை தடுக்க உன் பேலன்ஸை உடைச்சாலே போதும், திருப்பி யோசிச்சு சொல்லாத. இசகி யாரும் எதிர்பார்க்காத விதமாக அவன் லெஃப்ட் லெக்கில் ஷூட் பண்ணான். அது டைரெக்டாக கோலாக மாறிச்சு. அதுதான் பேஸ்டர் முன்ச்சனோட ஃபஸ்ட்டு கோல். கடைசியாக இசகி யோசிச்சு நியோ ஈகோயிஸ் லீகில் அவனோட ஃபஸ்ட்டு கோலை போட்டான். இதுக்கு வாய்ப்பே இல்லை. அவன் எப்படி லெஃப்ட் ஃபுட்டில் ஷூட் பண்ணான்னு நெஸ் ஆச்சரியப்பட்டான். உன் பாடியை நீ என்ன பண்ண? 5 நாளைக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. இசைக்கு போய் குனிகாமிக்கிட்டே ஹெல்ப் கேட்பான். என்னோட டைரக்ஷரோட வீக்னஸ், என்னால் ரைட் ஃபுட்டில் மட்டும் தான் ஷூட் பண்ண முடியும். அதனால் எனக்கு எப்படி 2 ஃபுட்லேயும் ஷூட் பண்ணுறதுன்னு கற்றுக் கொடு குனிகாமி. குனிகாமி அதை அவனால் முடியாதுன்னு சொல்லிடுவான். சரி, நீ எப்படி ட்ரைனிங் எடுக்கிறன்றதையாச்சும் நான் பார்க்குறேன்னு இசைக்கு சொல்லுவான். கண்டிப்பாக முடியாது. அப்படி பண்ணி நான் உன்னோட ஸ்ட்ரென்த்ஸை நீயே அழிச்சுப்பேன். நான் வைல்ட் கார்டில் சர்வே வரதுக்காக கட்டாயப்படுத்தி 2 ஃபுட்டடாக மாறினேன். அது நடந்ததுக்கான காரணம் அதுக்கான ஃபிசிக்கல் எபிலிட்டிஸ் என்கிட்ட இருந்துச்சு. நீ அதையும் மீறி பண்ணனா உன்னோட பாடி பேலன்ஸ் இழந்துடும். அதனால் அதை பற்றி நினச்சி கூட பார்க்காத. உனக்கு இன்னும் ஷார்ட்கட்டில் ஸ்ட்ராங்காகணும்னு நினச்சேன்னா நீ ஃபுட்பால் பிளேயர் ஆக முடியாது. அவன் நான் என்ன நானே அழிச்சிக்கூடாதுன்னு வான் பண்ணிட்டா போயிருக்கான். நீ நல்லா வந்தான் குனிகாமி. இவங்க பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது சிக்கிரி அவங்க முன்னாடி வந்தான். எப்படியோ நான் அவனை கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி இருக்க இசகி? நீ ஜெர்மனி ஸ்டேடியத்தில் என்ன பண்ணிகிட்டு இருக்க? நான் இவன்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது. நான் உன்கிட்ட எதுவும் பேச விரும்பலை, அதனால் கிளம்பிடு. இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே பாச்சராவும் வந்தான். இது என்ன ரீயூனியனா? நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன்.
நான் பேஸ்டர் vs மேன்ஷன் மேட்சை பார்த்தேன். நீங்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு விளையாடினீங்க. சிகிரியோட கோல் பயங்கரமாக இருந்துச்சு. நான் இங்கே வந்ததுக்கான காரணம் இந்த ஹீரோ கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்க தான். நம்ம எல்லோரும் ஒன்றா ட்ரைனிங் எடுக்கலாம். நான் என்னோடய ட்ரிப்ளிங் ஸ்கில்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கணும். நம்ம முன்னாடி மாதிரி ஒருத்தரை தோக்கடிச்சிக்கலாம். நம்ம வேணும்னா 2v2 விளையாடுவோம். நான் இப்போ இசைக்கிற டீமில் இருக்கேன். பாச்சரா சிகிரி 2 பேருமே நியோ ஈகஸ் லீகில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் புது ஸ்கில்ஸ் அட்டைன் பண்ணாங்க. அவங்க ஒன்றும் அவங்க ப்ளே ஸ்டைலை மொத்தமாக மாற்றலை. அவங்க சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி அவங்களோட வெப்பன்ஸை என்ஹான்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நானும் இதேமாரி தான் அதை நான் பண்ணணும். அவங்க 4 பேர் சேர்ந்து ஒன்றா ட்ரைனிங் எடுத்தாங்க. அந்த 2v2 தான் என்னால் லெஃப்ட் டைரக்ட் ஷாட்டை கற்றுக்க முடிஞ்சது. இந்த செகண்டரி வெப்பனை வச்சு இந்த கேமை நான் டாமினேட் பண்ணுறேன். இசைக்கு உண்மையிலே அமேசிங் தான். அந்த லெஃப்டி டைரக்ட் ஷாட் அது ஒரு சீட் கோட். அந்தளவுக்கு மோசம் இல்லை. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. உன்னோட ஒர்த் கண்டிப்பாக 50 மில்லியனுக்கு மேலே தான். அதனால தான் நீ ஏஸாக இருக்க மைக்கேல் மாதிரி. உண்மைதான். அதனால தான் சொல்கிறேன், கரெக்டான ஆள் மேலே மார்க் வை. ஒரு கோல் போட்டுட்டு ரொம்ப பேசாத. ஆல்ரைட் ஓபர்ஸ், இது வேலை பார்க்கறதுக்கான நேரம். கேம் ரீஸ்டார்ட் ஆச்சு. எப்படியும் நான் ஒரு கோல் போட்டுட்டேன். இது பாலை வாங்கி இன்னொரு கோல் போகிறதுக்கான நேரம். லொரன்ஸோ நவரவே மாட்றானு. அவங்க ஸ்பீட் ஸ்லோவாக இருந்தாலும் பால் அவங்க தான் வச்சுருக்காங்க. எப்படி இருந்தாலும் அவங்க பரோவை தான் நம்பியிருப்பாங்க. நான் அவன் மேலே ஃபோக்கஸாக இருக்கணும். என்னால் எல்லாரையும் தோக்கடிக்க முடியும். ஊபர்ஸில் ஃபஸ்ட் டே என்னாச்சுன்னு காமிக்கிறாங்க. என்னோடய பேர் ஸ்னஃபி. நான் ட்ரைனிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்கணும். உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபுட்பால்னா என்ன? என்னோடய கனவு, என்னோடய எல்லாமே. அதுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன். இதெல்லாம் டீனேஜ் ஆன்சர்ஸ் தான். ஓகே, இதுக்கு பதில் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு வேளை ப்ரோ ஆகலைன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் ஃபுட்பாலை பெருசாக நினைக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. ஆனால் ஒரு நாள் உங்களால் ஃபுட்பால் விளையாட முடியாமல் போகும். அப்போ என்ன பண்ணுவீங்க? இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதவங்க கடைசி வரைக்கும் கனவு தான் காண முடியும். ஃபுட்பாலுன்றது ஒரு வேலை. இந்த கிளப் ஊபர்ஸை ஒரு கார்ப்பரேஷன் எடுத்துக்கோங்க. கேம்ஸ்லாம் பிஸ்னஸ் டீல்ஸ் மாதிரி, பிளேயர்ஸ்லாம் எம்ப்ளாயீஸ் மாதிரி. உங்கள் எல்லாரை பற்றியும் நான் டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லாம் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும்னு உங்கள் முன்னாடி இருக்குது. நம்ம பிஸ்னஸ்குள்ளே போகலாம் ஜென்டில்மேன். என்னோடய ஸ்ட்ராட்டஜிஸாக மாறுங்க. இந்த ஸ்ட்ராட்டஜிஸில் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். இதை நம்ம சரியாக பண்ணால் நம்மளால் ஜெயிக்க முடியும். நம்ம இங்கே சர்வேவானால் நம்ம கண்டிப்பாக ஸ்ட்ராங் ஆகும். இது பிஸ்னஸ் வேர்ல்டுக்குள்ளே போகிறதுக்கான நேரம். இசைக்கு பரோவை பயங்கரமாக கவனிச்சிட்டு இருந்தான். கரெக்டாக பரோவுக்கு பாஸ் ஆன பாலை இசைக்கு வாங்கினான். இசைக்கு பாலை வாங்கினதுக்கப்புறம் அவனை 3 பேர் சுற்றி வளைச்சாங்க. கரெக்டான டைமாக பார்த்து நீக்கோ அவங்ககிட்ட பாலை வாங்கினான். நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் கரெக்டான டைமை பார்த்து நான் அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஊபர்ஸ் டீமில் இருக்க எல்லோரும் முன்னேறி போனாங்க. அவங்க பாலை கோல் போஸ்ட் கிட்டே கொண்டு போனாங்க. கோல் போஸ்ட் கிட்டே போனதுக்கப்புறம் அவங்க பாலை மாற்றி பாஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பால் பரோ கிட்டே போச்சு. ஆனால் பரோவே பாலை பாஸ் பண்ணான். இந்த மாதிரி ஒருத்தர்கிட்டையும் பால் மாற்றி பாஸ் ஆச்சு. ஒரு கட்டத்தில் ககமருவால் யார் பால் வச்சுருக்காங்கன்னே பார்க்க முடியல. கரெக்டாக அந்த டைமில் பாலை யாரோ ஷூட் பண்ணாங்க. ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நான் ஒன்று இந்த மாதிரி ஃபுட்பால் விளையாட வரலன்னு பரோ சொல்லிட்டாங்க. இந்த கிளம்புனா என்னால் முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபுட்பால்ன்றது ஒரு வேலை கிடையாது. நான் ராஜா வரத்துக்கான ஒரு வழி. நான் எப்படியும் உலகத்தை கான்கர் பண்ண தான் போகிறேன். அதனால் உங்களுக்கு வேணும்னா நான் யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஃபிலாசபியை மாற்றிக்க. நல்லது பரோ, நீ இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்க. நீ ஒன்று ஒரு ஜீனியஸ், எல்லாரோட பெரிய ஆள் நினச்சிட்டு இருக்க. நீ ஃபுட்பாலருக்கு முன்னாடி ஒரு மனுஷன். அந்த டிஃப்ரென்ஸ் உன்னால் புரிஞ்சிக்க முடியலனா நீ வெறும் சின்ன பையன்தான். டேலண்ட் உங்கள் அப்பா அம்மாவால் உனக்கு கொடுக்கப்பட்டது. அதை நீ புரிஞ்சிக்கலனா நீ உண்மையால் ஃபுட்பாலர் ஆக முடியாது. இது முட்டாள்தனம். நான் இப்போ எங்கள் அம்மா அப்பாவுக்கு நன்றி சொல்லிட்டேன்னா நான் வேர்ல்டோட பெஸ்ட் ஆயிடுவேனா? அப்படின்னா நான் யோசிக்காமல் இந்த உலகத்தோட நம்பர் 1 ஸ்ட்ரைக்கராக மாறுவேன். பரோ, ஒரு காலம் இருந்துச்சு. நானும் உன்ன மாதிரி தான் இருந்தேன். என் கூடவே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் இருந்தான். நாங்கள் 2 பேரும் இந்த ஃபுட்பால் வேர்ல்டோட ராஜாவான்னு நினச்சோம். ஆனால் நாங்கள் தோத்துட்டோம். நாங்கள் ட்ரைனிங்கை ஸ்கிப் பண்ணோம். அதனால் பிளேயிங் லெவலில் கூட எங்களால் விளையாட முடியல. அப்புறம் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவனை கொன்னுக்கிட்டான். பரோ, உன்னை ஏற்றுக்க முடியுமா? இந்த உலகம் உன்னை ஜீனியஸாக மதிக்கலைன்னா நீ ஃபுட்பாலருக்கு முன்னாடி ஒரு மனுஷன். அதனால் உன் வாழ்க்கைக்கு ஒரு வேல்யூ கொடு. அதனால் பரோ, நம்ம ஒன்றா வேலை செய்யலாம். நீ எனக்கு அப்புறம் ஊபர்ஸோட அடுத்த ராஜாவாக மாறுறியா? பரோ, உன்னோட திறமை இந்த ப்ளூ லாக்லேயே இல்லை, இந்த நியூ ஈகஸ் லீக்லேயே பெஸ்ட்டு நம்பர்ஸ் வச்சுருக்கிற ஸ்ட்ரைக்கர் நீ தான். அதனால் ஊபர்ஸோட அடுத்த ராஜாவாக நம்ம ஒன்றா வேலை செய்யலாம். ஆனால் பரோ இதை ஏற்றுக்கலை. நான் தான் நான் உன் ஃப்ரெண்டை விட வித்தியாசமானவன். எனக்கு கிரீடம் தன்னால் வேற வேணாம். அப்புறம் எனக்கு உன்ன மாதிரி இருக்கவும் விருப்பம் இல்லை. ஒரு கோழை, ஃப்யூச்சரை பார்த்து பயப்படுறவன். ஊபர்ஸில் இருக்க மற்றவங்க நீ ஏன் அதை ரிஜெக்ட் பண்ணான்னு கேட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நான் எனக்காக மட்டும்தான் போராடுவேன். பரோ ரிலாக்ஸேஷன் ரூமில் தனியாக யோகா பண்ணிகிட்டு இருந்தான். பாட்டை மாற்றிட்டு லொரன்ஸ் அவனை பார்க்க வந்தான். நான் உனக்காக பாப்கார்ன் கொண்டு வந்திருக்கேன், ஒழுங்காக பாட்டை மாற்றிட்டு போ. ஸ்னஃபி மேலே இன்ட்ரெஸ்டாக இருக்கான்னு நினைக்கிறேன். அந்த பாப்கார்னை இங்கே இறக்காது. அதுக்கப்புறம் அந்த பாட்டை மாற்றிட்டு நீ எங்கேருந்து கிளம்பு. அவன் எப்பயுமே அவன் விளையாட டீமுக்கு ட்ராஃபி வாங்கி கொடுப்பான். அவன் ஃபுட்பால் வரதுக்கான உண்மையான காரணம் அவன் இந்த 5 லீக்ஸ்லையுமே வின் பண்ணணுன்றது தான். அவன் ஃப்ரெண்டு கூட கண்ட கனவை அவன் நினைவாக்கணும்னு நினைக்கிறான். என் தங்கப்பலை பார்க்குறியா? நான் ஒரு மோசமான இடத்துல இருந்தேன்.
என்னோடய பெற்றவங்க என்னை தூக்கி போட்டாங்க. நான் தெருவில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததுக்கப்புறம் எனக்கு நம்பிக்கையே போயிடுச்சு. நான் சாகிற நிலைமையில் இருந்தேன். அப்போ தான் ஸ்னஃபி வந்தான். என் கூட வந்து ஃபுட்பால் விளாட்றியா, எனக்கு பணம் கொடு. கண்டிப்பாக, எவ்வளோ வேணும், நம்ம ஒன்றா பிஸ்னஸ் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு இவன் யாரா இவன் முட்டாள்னு தான் நினச்சேன். அதனால தான் அவனுக்கு சவாலாக இருக்கட்டுமேன்னு இப்போதைக்கு என்னோடய பல்ல தங்கப்பல்லாக மாற்றுற அளவுக்கு காசு கொடுன்னு. உடனே அவன் பக்கத்தில் இருக்க டென்டிஸ்ட் கிட்ட கூட்டிகிட்டு போய் என்னோடய மொத்த பள்ளியும் தங்கப்பல்லாக மாற்றினான். அப்படி தான் என்னோடய வாழ்க்கை தலைகீழாக மாறிச்சு. ஆச்சரியமாக இருக்குல்ல, ஒரு தெருவில் இருந்தவன் இவ்வளோ பெரிய ஃபுட்பால் பிளேயர் ஆனது. இப்போ என்ன தான் சொல்ல வர? நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸ்னஃபி அவ்வளோ சீக்கிரம் யாரையும் கைவிட மாட்டான். அவன் எல்லாருக்கும் வாழ்க்கை கொடுப்பான். புரியுதா? உங்கள் 2 பேர் தான். இது ட்ரைனிங்கான நேரம். அதுவும் உங்களுக்கு வேணும்னா தான். லொரன்ஸை போகிறதுக்கு ரெடியானா? ஒரு நிமிஷம். நான் அவன் கூட வேலை செய்ய ஒத்துக்கிறேன். ஆனால் அவனோட சக்ஸஸராக இல்லை, உன்னையே மிஞ்சிற ஸ்ட்ரைக்கரா. உன்னோட வேலை என்ன, இந்த ஃபுட்பால் வேர்ல்டோட ராஜாவாகணும். புரியுதா? சூப்பர் பரோ, நீ உனக்குன்னு ஒரு டீலை உருவாக்கிட்ட. இப்போத்துலேருந்து இந்த ஸ்குவாடு உனக்காக வேலை செய்யும். உன்னோட வேலை முன்னேறது தான். உன்னோட எபிலிட்டி கோல் கீப்பரோட 1v1 எடுக்கிறது தான். நீ எப்போ ஷூட் பண்ணணுமோ அப்போ ஷூட் பண்ணக்கூடாது. உன்னோட எதிரி எப்போ கவனத்தை சிதறானோ அப்போ தான் நீ ஷூட் பண்ணணும். கரெக்டான டைம் வரும்போது பதுங்கிருந்து ஷூட் பண்ணு. நல்ல வேலை செஞ்சீங்க ஊபர்ஸ், எனக்கு சர்வ் பண்ணுங்க. கோல் கீப்பரால் அசையக்கூட முடியல, அந்தளவுக்கு இருந்துச்சு பரோவோட மிட் ரேஞ்ச் கில் ஷாட். அந்த கோலை ஸ்கோர் பண்ணி இட்டாலி ஊபர்ஸ் ஸ்கோரை ஈக்குவல் பண்ணாங்க. என்னாச்சு இசாக்கி, உன்னால் அவ்வளோதான் முடியும்னு மட்டும் சொல்கிறாது. இதுக்கு வாய்ப்பே இல்லை. ஊபர்ஸ் என்னை தடுக்கிறதுக்காகவே ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பிளான் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இந்த டீமோட அஃபென்ஸும் டிஃபென்ஸும் பயங்கரமாக இருக்குது. இதுதான் ஊபர்ஸோட ஸ்ட்ரென்த்தா. ககாமருவாலேயே ரியாக்ட் பண்ண முடியல. அப்படின்னா பரோ அவனுக்கு எப்போ வேணுமோ அவன் பாலை ஷூட் பண்ணல. அவன் கரெக்டான டைமுக்காக வெயிட் பண்ணி பாலை ஷூட் பண்ணியிருக்கான். அவன் விஷனை யூஸ் பண்ண ஒரு புது வழியை கண்டுபிடிச்சிருக்கான். இந்த மாதிரி பண்ணால் அவனால் நிறைய கோல் போட முடியும். இதனால தான் பரோவோட வேல்யூ அதிகமாக இருக்குது. கோல் கீப்பரோட 1v1 எடுத்து பயங்கரமாக கோல் போடுறது ப்ரெடேட்டராய் மெட்டாவிஷனை விட வித்தியாசமானது. இன்னும் எவ்வளோ ஸ்ட்ராட்டஜிஸ் ஊபர்ஸ் வச்சுருப்பாங்கன்னு நீ நினைக்கிற இசகி? எனக்கு தெரியல. ஆனால் அவங்க நினச்ச மாதிரி நம்ம விளையாடினா நம்ம கண்டிப்பாக தோற்றுருவோம். அப்போ என்ன பண்ணுறது? நீங்கள் எதனா ஐடியா வச்சுருக்கியா? ஒரு ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிக்க முடிஞ்சு அதை கவுண்டர் பண்ண முடிஞ்சால் அது வேஸ்ட்டு தான். கேமுக்கு முன்னாடி நோன் என்ன சொன்னால் ஞாபகம் இருக்கா? 1v1 டுவெல்ஸில் ஜெயிக்கணும். கேம் ரீஸ்டார்ட் ஆச்சு. கைசுரனிஸும் பாலை கொண்டு போனாங்க. அவங்கள தடுக்க லொரன்ஸோ வந்தான். நெஸ் பாலை மேலே பாஸ் பண்ணி விட்டான். அந்த பாலை ஆரியோ தடுத்தான். ஆனால் பால் லொரன்ஸோ கிட்ட போச்சு. லொரன்ஸோ கிட்ட மட்டும் பால் போச்சுன்னா கேம் கைவிட்டு போயிடும்னு ஹீரி யோசிச்சான். ஆனால் கரெக்டான டைமில் இசைக்கு வந்ததை தடுத்தான். அவன் மெட்டாவிஷனை பயன்படுத்தி அவன் முன்னேறி போக ரெடியானான். ஆனால் திடீர்னு நீக்கோ வந்து இசைக்கியை தடுத்தான். நீக்கோ தடுத்த பால் வெளியே போச்சு. நீக்கோவால் அது எப்படி முடிஞ்சதுன்னு இசைக்கு ஆச்சரியப்பட்டான். நான் நினச்ச மாதிரி தான் உன்னோட விஷன் டாப் நாச்சாக இருக்குது இசைக்கு. நம்ம 2 பேரும் ஒரு பறவையோட ரக்கை தான். நீக்கோ கிட்டே மெட்டாவிஷன் இருக்குன்னு மட்டும் சொல்கிறாதீங்க. நீக்கோ, உன்னாலேயே மெட்டாவிஷனை யூஸ் பண்ண முடியுமா? ஆனால் நீக்கோ அப்படின்னா என்னதுன்னு கேட்டான். அது உன்னோட விஷனை யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு வழி. நான் இப்போ பாலை மட்டும்தான் ட்ராக் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் அப்போ உன்னையும் பாலையும் டேஞ்சர் ஸ்பாட்டில் பார்த்தேன். அதனால தான் நான் வேகமாக உன்னை நோக்கி வந்தேன். அவ்வளோதானா? நீக்கோ சப்கான்ஷியஸாகவே மெட்டாவிஷனை யூஸ் பண்ணியிருக்கான். அவனோட பிரெயினும் விஷனும் பயங்கரமாக அவால்வாக போகுது. மெட்டாவிஷனா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. நல்ல வேலை பண்ண நீக்கோ. நீ ஃபார்மேஷனை விட்டு வெளியே போனாலும் அது ஒரு நல்ல டேக்கிள் தான். திருப்பி ஃபார்மேஷனில் போ. இந்த கேம் மூலமாக நான் இன்னும் எவால்வ் ஆக போகிறேன். ரைஷி வந்து இசைக்கியை திட்டினா ஏன் பாலை விட்டேன்னு. உனக்கு நான் என்ன யோசிச்சேன்னு தெரியுமான்னு இசைக்கு கேட்டான். அந்த லூஸ் பால் கிட்ட போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நீ பார்த்தா, அதனால் நீ போனேன். அதுவும் இல்லாமல் அந்த பால் உங்ககிட்ட தானே வந்துச்சு. உங்கள் 2 பேருக்கு இது எப்படி தெரிஞ்சுது? என்னை பொறுத்த வரைக்கும் நீ வழக்கம் போல தான் அந்த பாலை வாங்கினேன். நீ பார்க்குற மாதிரி நான் அந்த கேமை பார்க்கல. உன்ன மாதிரி என்னால் பொசிஷனாக நிற்க முடியாது. நான் நினச்ச மாதிரி தான் மெட்டாவிஷனை எல்லாராலையும் யூஸ் பண்ண முடியாது. இந்த ஃபீல்டில் மெட்டாவிஷனை என்னை தவிர யூஸ் பண்ணக்கூடியவங்க கைசர், அப்புறம் நீக்கோ, லொரன்ஸோவால் கூட முடியலாம். அவனை பற்றி எனக்கு தெரில. ஆனால் இப்போதைக்கு இந்த 3 பேர்கிட்ட தான் இருக்குது. அந்தளவுக்கு இந்த எபிலிட்டி ரேர். இதை கம்பேர் பண்ணும்போது பரோ விஷன்றது மொத்தமாக வேறு மாதிரி. என்னோட மெட்டாவிஷன் சுற்றி நடக்கிற விஷயத்தை கவனிக்கும். ஆனால் பரோவோட ப்ரெடேட்டரை கோல் கீப்பரோட 1v1 எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். நாங்கள் 2 பேருமே ஸ்ட்ரைக்கர்ஸாக இருந்தாலும் நாங்கள் எடுக்கிற இன்ஃபர்மேஷன் வேறு. இன்புட்டிங் ரொம்பவே ஃபன்னாக இருக்குது. இசகி, கேம் ஆரம்பிக்க போகுது. புரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த 2 டீமுக்குமே 2 ஃபிலாசபி இருக்குது. ஊபர்ஸ் டிசிப்ளினாகவும் கோஆர்டினேஷனாகவும் விளாட்றாங்க. அதுவே பேஸ்டர் முன்சன் கலவரமான மல்டிஃபேஸ்ட் ஆர்கனைசம் மாதிரி. நானும் கைசரஸ் இந்த ஸ்பியர் ஹெட்டட். அதுதான் இந்த கேமை வேர்ல்ட் கிளாஸ் ஃபுட்பால் கேம் மாதிரி ஆக்குது. இந்த லொரன்ஸோ தான் என் வழியில் இருக்கான். நான் கடைசியாக பார்த்ததோட அவன் ஸ்ட்ராங் ஆகிட்டான். அவனால் தான் என்னால் ஃப்ரீயாக மூவ் பண்ண முடியல. அதனால இசகியால் ஈஸியாக மூவ் பண்ண முடியுது. கைசர், நம்ம இப்போ என்ன பண்ணுறது? லொரன்ஸோ நம்ம வழியில் வந்துக்கிட்டே இருக்கான். இப்படியே போச்சுன்னா இசகி ஸ்கோர் பண்ணிகிட்டே இருப்பான். வாய மூடு, நீ தான் இங்கே ட்ராஷ். உன்னோட எமோஷன்ஸ் அவன் மூளைக்குள்ள வர விடாத. நம்ம ப்ராக்டிஸ் பண்ண மாதிரியே விளையாடு. நான் ஒன்றும் க்ரியேட்டிவிட்டியெல்லாம் கேட்கல.
அப்புறம் என்னால் முடியாதது எதுவுமே இல்லைன்றதை நம்பு. புரிஞ்சுது. மேட்ச் ரீஸ்டார்ட் ஆச்சு. கைசரும் நெஸ்ஸும் விளாட்றத பார்த்து எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்றத பொறுத்து தான் யார் இடத்த கோல் போட போகிறாங்கன்றத தீர்மானிக்கும். ஆனால் எதிர்பார்க்காத விதமாக குனிகாமி வந்து பாலை தடுத்தான். என்னை பற்றி யாரும் மறந்துடாதீங்க, இது ஆரம்பித்ததுலேருந்தே கலவரமாக தான் இருக்குது. குனிகாமி பாலை கொண்டு போயிட்டு இருந்தான். குனிகாமி தனியாக விளையாடிக்கிட்டு இருக்கான். அவன் கண்டிப்பாக எனக்கு பாஸ் பண்ண மாட்டான். நான் தான் அவனை எப்படியாச்சும் அவனை எனக்கு பாஸ் பண்ண வைக்கணும். அவன் கண்டிப்பாக பெனால்ட்டி ஏரியாவில் மாட்டிப்பான். எனக்கு நான் என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு. நீக்கோக்கும் தெரிஞ்சிருக்கும். இசக்கியை கவனமாக பார்க்கணும். இந்த மெட்டா விஷன் அமேசிங்காக இருக்குது. பால் மேலே மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் இந்த என்டையர் ஃபீல்டையும் பார்க்கணும். இங்கே இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் கால்குலேட் பண்ணணும். இசக்கியும் அதே ஸ்பாட்டுக்காக தான் எய்ம் பண்ணிகிட்டு இருக்கான். குனிகாமி முன்னாடி போயிட்டு இருந்தான். அவன் கண்டிப்பாக அவன் ரைட் ஃபுட்டில் தான் ஷூட் பண்ணுவான். அதுதான் கரெக்டான டைம். இசக்கியும் நீக்கோவும் கரெக்டாக அந்த பாலை நோக்கி போனாங்க. ஆனால் நீக்கோவை தடுக்க ரைச்சி வந்தான். நீ மெட்டாவிஷன் கிடச்சிச்சுன்னு ரொம்பவே ஆடிட்ட. உன்னோட மெட்டாவிஷன் இன்னும் இன்கம்ப்ளீட் தான் நீக்கோ. நீ இப்போ ஃப்யூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணுறதுல தான் ரொம்பவே ஃபோக்கஸ்டாக இருந்த. அதனால தான் நீ ரைச்சி உன் பின்னாடி அதை பார்க்கவே இல்லை. நான் வேணுன்ட்டே தான் வெளியே போயிட்டு அப்புறம் விஷனுக்குள்ளே வந்தேன். நீ என்ன பார்த்த டைமில் ரைச்சியை பார்த்துருந்தா நீ ஈஸியாக ஜெயிச்சிருக்கலாம். உனக்கு மெட்டாவிஷன் கிடச்சிருச்சு, நீ ரொம்பவே ஆடிட்ட. அதனால தான் நீங்கள் தோத்துட்ட. நீ உன்னோட கண்ணையும் பிரெயினையும் யூஸ் பண்ணுற விதம் இன்னும் செகண்ட் ரேட்டு தான். என்னால் பார்க்க முடியுது. இன்னும் 2 டிஃபெண்டர்ஸ் தான். இசைக்கு ஹெல்ப் பண்ண கொரோனாவும் வந்தான். இசைக்கு பாலை கொரோனாக்கு பாஸ் பண்ணான். இசைக்கு டிஃபெண்டர்ஸை தாண்டினதுக்கப்புறம் கொரோனா இசைக்கு பாலை பாஸ் பண்ணான். ஆனால் இசைக்கு தடுக்க ஐக்கோ வந்தான். ஸோ இதுதான் மெட்டாவிஷனில் இந்த மொத்த ஃபீல்டையும் பார்க்குற சூப்பர் ஹியூமன் எபிலிட்டி. ஐக்கோ அவனால் எப்படி அது முடிஞ்சது? அவனால் என் மூமெண்ட்ஸை ப்ரெடிக்ட் பண்ண வாய்ப்பே இல்லை. ஒருவேளை அவனுக்கும் மெட்டாவிஷன் இருக்குமா? நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன் இந்த ஹை லெவல் செஸ் மேட்ச்சில். என்கிட்ட என்னோட செகண்டரி வெப்பன் இருக்குது, என்னோட லெஃப்டி டைரக்ட். உன்னோட லெஃப்டி டைரக்ட் ஷாட்டை யூஸ் பண்ண போறியா? ஆனால் உன்னோட லெஃப்ட் ஃபுட் ரைட் ஃபுட்டை கம்பேர் பண்ணும்போது 40% தானே. இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் என்கிட்ட வேலைக்காகாது. அவனுக்கு என்னோடய ஸ்பெக்ஸை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கு. நான் தோத்துட்டேன். இந்த 2 பேரும் பயங்கரமாக அவால்வ் ஆகிட்டு இருக்காங்க. ஆனால் இசைக்கு ஹெல்ப் பண்ண யுகிமி அங்கே வந்தான். யுகிமி இசைக்கிட்ட அவனுக்கு பாஸ் பண்ண சொன்னான். அவன் நல்லா தான் பொசிஷன் எடுத்திருக்கான். ஆனால் நான் இங்கே பாஸ் பண்ணணுமா? என்னாலே ஷூட் பண்ண முடியும். ஆனால் இந்த இடத்துல நான் பாலை விட்டுட்டேன்னா அவங்க பயங்கரமாக கவுண்டர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி நான் இங்கே பாஸ் பண்ணுறது தான் நல்ல ஆப்ஷன். இசைக்கு பாஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பாஸத்தை எடுக்க லொரன்ஸோ வந்தான். லொரன்ஸோ கைசரை கவனிக்காத அந்த நேரத்தில் கைசர் முன்னேறி போனான். இதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். கைசர் நான் நினச்சதை கண்டுபிடிச்சிருக்கான். அவன் என்னை வச்சு லொரன்ஸோவை அவனை விட்டு தள்ளி போக வச்சுருக்கான். அவன் எல்லாத்தையுமே பார்த்துருக்கான். கைசரை தடுக்க சென்டோ வந்தான். ஆனால் அவனை தாண்டி கைசர் முன்னேறி போனான். பரவாயில்ல, அது எங்களுக்கு டைமை கொடுத்துருக்கு. கைசரை தடுக்க ஐக்கும் ஆரியும் வந்தாங்க. ஆரியு கைசர் மேலே இடித்து அவனை மேலே பறக்க வச்சான். இது ஒரு ஃபவுல், பெனால்ட்டி கொடுங்கன்னு நெஸ் கத்துனான். ஆனால் கைசர் தோத்தாங்குலிங்கடா நீங்கள் அப்படின்னு சொல்லி கைசர் இம்பேக்ட் மூலமாக பைசைக்கிள் கிக் பண்ணான். கைசர் ஷூட் பண்ண பால் ஐக்கு காலுக்கு நடுவில் பவுன்ஸ் ஆகி கோல் கீப்பரை தாண்டி போச்சு. அது பாஸ்டர் முன்சனோட 2வது கோலாக மாறிச்சு. கைசர் தான் இந்த கேமோட அல்டிமேட் கேம் சேஞ்சர். நீ ஒரு ஜீனியஸ் தான். சூப்பராக பண்ண 300 மில்லியன். நீ சூப்பராக பண்ண கைசர். பார்த்தீங்கல்ல, இதுதான் கைசரோட பவர். ஆனால் கைசர் இதை கேட்டுட்டு வாயை மூடுன்னு சொன்னான். நீ என்ன முட்டாளா? இசைக்கு பாஸ் பண்ண பாலை ஷூட் பண்ணதுக்கு நான் சந்தோஷப்பட நினைக்கிறியா? இசைக்கு ஹெல்ப் மூலமாக தான் இந்த கோல் போட முடிஞ்சது. என்னால் என்னையே மன்னிக்க முடியல. ஆனால் நான் சத்தியம் பண்ணியிருக்கேன், யார் அதிகமாக கோல் போட்டு காட்டுறோன்னு. கடைசி கோல் என்னோடது. கைசர் ஒரு ஜீனியஸ். அந்த ஷாட் மெகா வேர்ல்ட் கிளாஸ். இன்னொரு 10,000 தடவை ட்ரை பண்ணாலும் யாராலையும் அதை பண்ண முடியாது. ஆனால் ஒன்று, அவன் கண்டிப்பாக நான் என்ன பண்ணுறேன்றதை பயங்கரமாக கவனிச்சிருக்கான். ஸ்லோவாக தான், ஆனால் நான் கண்டிப்பாக அவன் மண்டைக்குள்ளே போயிட்டேன். இது கண்டிப்பாக ஃபன்னாக இருக்க போகுது. ஊபர்ஸ் டீமில் இருக்க சென்டோ என் கால் கிராம்ப் ஆயிடுச்சுன்னு சொன்னான். கொரோனாவும் சாரி இசைக்கு என் காலும் கிராம்ப் ஆயிடுச்சுன்னு சொன்னான். பாஸ்டர் முன்சன் கண்டிப்பாக ஸ்ட்ராங்கு தான். அவங்க 2 பேரோட அட்டாக் பயங்கரமாக இருக்குது. இவங்களை தோக்கடிக்கிறதுக்கான டைம் வந்துருச்சுன்னு சொல்லி ஸ்னஃபி மேட்சுக்குள்ளே வந்தான். ஸ்னஃபி வந்ததை பார்த்து நோவும் மேட்சுக்குள்ளே வந்தார். இவங்க 2 பேர் வந்ததுக்கப்புறம் 2 டீமும் மோத ரெடி ஆனாங்க. இவங்க 2 பேர் மேட்சுக்குள்ளே வந்ததுனால கண்டிப்பாக சுச்சுவேஷன் மாறும். நான் சீக்கிரம் புரிஞ்சுக்கணும். நான் கோல் போட்டே ஆகணும். இது ரொம்பவே ஃபன்னாக இருக்குது. என்னையும் கூட சேர்த்துக்கோ இசைக்கின்னு ஹியரி சொன்னான். அடச்ச, எனக்கும் அவங்க கூட விளையாடணும். நானும் கைசரும் ஒரு கோல் போட்டிருக்கோம். அப்படின்னா யார் இந்த கடைசி கோலை போடுறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஸ்னஃபி, நீ மேட்சுக்குள்ளே வந்ததுனால இப்போ நம்ம அதை தான் பண்ண போகிறோமா? ஆமாம், அடுத்த வேலைக்கான நேரம் வந்துருச்சு. ஊபர்ஸ் டிசைன் சேஞ்ச், பெர்சர்க்கர் ஃபார்மேஷன். ஊபர்ஸ் நிறைய பிளேயர்ஸை ஃபார்வர்ட் ஆட வச்சாங்க. அவங்க பாலை வேகமாக முன்னாடி கொண்டு போனாங்க. இசைக்கு கரெக்டான டைம் பார்த்து பாலை வாங்கலாம்னு நினைக்கிறப்ப ஸ்னஃபி அவனுக்கு முன்னாடி வந்தான். ஜஸ்ட் மிஸ் தான். கேள்விப்பட்ட மாதிரியே நீ கேமை நல்லா ரீட் பண்ணுற இசகி. நான் நினச்சதை அவன் யூகிச்சிட்டான். இல்லை, நீ நல்லா தான் பண்ணுற, நம்ம அவனை ட்ராப் பண்ணுவோம் இசகின்னு சொல்லிட்டு நோவா ஹெல்ப்புக்கு வந்தார். ஆனால் அவங்க 2 பேர் சேர்ந்துமே ஸ்னஃபியை தடுக்க முடியல. அவன் பாலை பாஸ் பண்ணி விட்டான். பால் நீக்கோ கிட்ட வந்துச்சு. நீக்கோ தடுக்க நெஸ் வந்தான். அவன் திருப்பி ஸ்னஃபிக்கே பாலை பாஸ் பண்ணி விட்டான். அவ்வளோதான் ஊபர்ஸ், வேலை செய்து நிறுத்தாதீங்க. ஆப்போனண்ட்டுக்கு யோசிக்க கூட டைம் கொடுக்காதீங்க. ஸ்னஃபி பாலை பரோவுக்கு பாஸ் பண்ணி விட்டான்.
என்னால் தடுக்க முடியாது. பரோவுக்கு இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு ககாமாரு கஷ்டப்பட்டான். ஆனால் பரோவை தடுக்க இசகியும் கைசரும் வந்தாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து பரோவை தடுத்தாங்க. எப்படியோ அது டேஞ்சரஸ் தான், ஆனால் நாங்கள் தடுத்துட்டோம். இவனும் நான் யோசிச்சது தான் யோசிச்சிருக்கான். இந்த மேட்சை கட்டுப்படுத்துகிற பிளேயர் நானும் கைசரோ இல்லை நோவா கூட கிடையாது. அது மார்க் ஸ்னஃபி தான். நான் என்ன பண்ணி தான் இவனை தடுக்கிறது? ஸ்னஃபி கிட்ட பால் போச்சு. அவன் முன்னேறி போக ரெடியானா. இவனை எப்படி தான் தடுக்கிறது? என்னோட மெட்டா விஷனே அவன் கணிச்சிடுறான். அவங்களோட அட்டாக் பேட்டர்ன் டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. அவங்களோட மூமெண்ட்ஸை கவனிக்கணும். இந்த வேர்ல்ட் கிளாஸ் ஸ்னஃபி எப்படி யோசிக்கிறான்றதை அனலைஸ் பண்ணணும். ஸ்னஃபி பிளைண்ட் ஸ்பாட்டுக்கு அடிக்கடி போகிறத ஐசாக்கி கவனிச்சான். ஸ்னஃபி ஓப்பனில் இருக்கான், யாராச்சும் அவனை கவனிங்கன்னு ககாமாரு யோசிச்சுட்டு இருந்தான். அப்போ அவனை தடுக்க கைசர் வந்தான். என்னால் உன்னை பார்க்க முடியும்னு சொன்னான். உன்னால் மட்டும் என்ன பார்க்க முடிஞ்ச என்ன பிரயோஜனம்னு ஸ்னஃபி கேட்டான். ஸ்னஃபி மேலே வந்த பாலை தலையில் அடித்தான். அந்த பால் நீக்கோ கிட்ட போச்சு. அவனை தடுக்க நோவெல்லாம் வந்தார். உன்னால் முடிஞ்சா ஷூட் பண்ணு. பரவாயில்ல, எல்லாம் பிளான் பண்ணபடி தான் போயிட்டுருக்கு. நீக்கோ அந்த பாலை பரோவுக்கு பாஸ் பண்ணான். ஆனால் இசைக்கு அதை தடுத்தான். ஆனால் அந்த பால் வெளியே போயிடுச்சு. நம்ம இன்னும் ஹோல்ட் பண்ணுறதுக்கான காரணம் நோவா, கைசர், நான் அவங்களோட அட்டாக்ஸை ரீட் பண்ணுறதுனால தான். மற்ற 2 டீம் மாஸ்டர் மாதிரி ஸ்னஃபி இல்லை. ஸ்னஃபி அவனோட டீமோட ஸ்ட்ராட்டஜிஸை மேக்ஸிமைஸ் பண்ண பார்க்குறான். அவன் ஒன்றும் அவனோட பாடி பேலன்ஸ் எபிலிட்டியவோ இல்லை கோல் ஸ்கோரிங் எபிலிட்டியவோ யூஸ் பண்ணலை. அவனோட எபிலிட்டிஸை யூஸ் பண்ணி டீமை ஜெயிக்க வைக்க பார்க்குறான். நான் இப்போ இவன் என்ன யோசிக்கிறான்றதை கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இவனோட மிச்ச டீமை இவனோட டாக்டிக்ஸை ஃபாலோ பண்ண வைக்கிறான். நான் இப்படியே டிஃபென்ஸ் மட்டுமே ஆடிட்டு இருக்க முடியாது. நான் எப்படியாச்சும் ஸ்னஃபியை தடுக்கணும். இதே நேரத்தில் நோவா இசகியை கூப்பிட்டாரு. உனக்கு ஸ்னஃபியை எதிர்த்து விளையாடுறது கஷ்டமாக இருக்கா? ஆமாம். ஸ்னஃபியோட பிளே ஸ்டைல் ஜுஜுட்சு. இது ஜப்பானில் கண்டுபிடிக்கப்பட்டது. ஸ்னஃபி அவனோட பிளே ஸ்டைலில் ஜுஜுட்சுவை கலந்தான். ஸ்ட்ரைக்கரோட பெர்ஸ்பெக்டிவ்லேயே மட்டும் பார்த்தா நான் ஸ்னஃபியோட ஸ்ட்ராங். ஆனால் ஆல்ரவுண்ட் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்தா ஸ்னஃபி என்னோட ஸ்ட்ராங். ஓவரால் எபிலிட்டி வச்சு பார்த்தா அவன் தான் இந்த வேர்ல்டுலேயே பெஸ்ட். சரி, இப்போ அவனை நம்ம எப்படி தான் தடுக்க போகிறோன்னு இசைக்கு கேட்டான். எனக்கே தெரியாது. நீங்கள் சொன்ன ரேஷனாலிட்டி, லாஜிக் இதெல்லாம் எங்கே போச்சுன்னு இசைக்கு கேட்டான். ஊபர்ஸ் பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க. அவங்கள தடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். அது எனக்கே தெரியும். நான் உங்ககிட்ட இதை சொல்ல தான் வந்தேன். 3 நிமிஷம் மட்டும் ஹோல்ட் பண்ணு. அதுக்கப்புறம் ஸ்னஃபி போயிடுவான். ஃபீல்டோட சுச்சுவேஷன் மாறும். சில சமயம் பொறுமையாக இருந்தாலும் ஒரு பாதை ஓப்பன் ஆகும். இசைக்கு திடீர்னு ஏதோ ஸ்ட்ரைக் ஆச்சு. கேம் ஆரம்பிக்க போது இசைக்கு முன்னேறி போனான். இதை வச்சு என்னால் ஸ்னஃபியை தோக்கடிக்க முடியும். ரைச்சி, நீ சாகிறதுக்கு ரெடியா? இசைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும் போதே மேட்ச் ஆரம்பிச்சது. பால் ஊபர்ஸ் கிட்ட இருந்துச்சு. பால் ஸ்னஃபி கிட்ட பாஸ் ஆகலான்னு இருக்கப்ப ரைச்சி அவன் முன்னாடி வந்தான். இசைக்கு ரைச்சி கிட்ட என்ன சொன்னான்றதை காமிக்கிறாங்க. நீ ஸ்னஃபியை ஃபுல்லாக மார்க் வைக்கணும். நீ அவனை மட்டும்தான் ஃபோக்கஸில் வச்சுருக்கணும். கரெக்டாக சொல்லணும்னா 2 மீட்டர் ரேடியஸில் 180 டிகிரி நீ அவனை ஃபோக்கஸில் வச்சுருக்கணும். ஸ்னஃபி எங்கே போனாலும் ரைச்சி அவனை பிளாக் பண்ணிக்கிட்டே இருந்தான். நீ ரொம்ப தொல்லையாக இருக்க. ஸ்னஃபி ரைச்சியை தாண்டி பாலை கொண்டு போக ட்ரை பண்ணான். என்னோட நோக்கம் உங்ககிட்ட பாலை எடுக்கிறது இல்லை, உன்னை ஃபுல்லாக பிளாக் பண்ணுறது தான். நீ தோக்காமல் இருக்கிறதே நல்ல வேலை தான். இது மூலமாக நம்ம ஸ்னஃபியோட ஆப்ஷன்ஸை குறைக்கலாம். ஆப்ஷனே இல்லாத ஸ்னஃபி லொரன்ஸோ கிட்ட பாலை பாஸ் பண்ணான். இதை கணிச்ச இசகி பாஸ் ஆன பாலை தடுத்தான். ஆனால் இசகியை தடுக்க ஐகோ வந்தான். ரொம்ப கஷ்டம் இசகி. ஸ்னஃபி இந்த மாதிரி மேன்மார்க் ஆகி இருக்கிறப்ப லூஸ் பால்ஸை தடுக்கிறது என்னோட வேலை தான். இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியும் இவங்க நினச்ச மாதிரி தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பால் பரோ கிட்ட பாஸ் ஆச்சு. என்னோட ஃபுட்பால் ஐக்கியூ இன்னும் வேர்ல்ட் கிளாஸ் லெவலுக்கு இல்லையா? அப்படிலாம் இல்லை. நீ நல்லா வேலை செஞ்ச இசகி. ஏன்னு தெரில, சில காரணங்களால் இந்த வாட்டி என்னால் பரோவை தடுக்க முடியும். பரோ ஷூட் பண்ண ரெடியானா? இல்லை, இது கரெக்டான நேரம் கிடையாது. பரோவை தடுக்க யார் வந்தாலும் அவங்கள தாண்டி அவன் வந்தான். இந்த மூமெண்ட்டில் என்னால் அவனை பார்க்க முடியல. இப்போ தான் பரோ பாலை ஷூட் பண்ணான். என்னால் இதை தொட முடியும். என்னால் இதை தடுக்க முடியும். ஏன், என்னால் இதை பிடிக்க கூட முடியும். ககாமாரை தடுத்ததை பார்த்து எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. ககாமாரை பிடிச்ச பாலை தூக்கி போட ரெடியானா? நீ ஒரு காவல் தெய்வம். அது ரொம்பவே பயங்கரம். ஊபர்ஸ் முன்னேறி போக ரெடியானாங்க. என்னோட எலைட் ஸ்குவாட் வந்துருச்சு. எல்லா இன்ஃபர்மேஷனையும் வச்சு குயிக்காக கோல் போகிறதுக்கான வழியை நான் கண்டுபிடிக்கணும். இசகி எல்லாரையும் தாண்டி பாலை கொண்டு போயிட்டு இருந்தான். இசகியை தடுக்க ஆரியோ வந்தான். அப்போ அவன் யுக்கிமியாவுக்கு பாலை பாஸ் பண்ணி விட்டான். இசகி அவனை தாண்டினதுக்கப்புறம் யுக்கிமியா அவனுக்கு பாலை மேல் வழியாக பாஸ் பண்ணி விட்டான். எனக்கு ஒன்றும் இது வேணாம். எனக்கு அந்த பால் வேகமாக என் காலு கீழே வந்திருக்கணும். இந்த பாஸ் ரொம்பவே ஸ்லோவாக வரும். இந்த நிலமையில ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட நம்ம தோற்றுருவோம். என்னோட கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி வேஸ்ட் ஆயிடுச்சு. நான் ஒரு ஸ்டெப் பின்தங்கி இருந்திருக்கேன். நான் பார்க்குறத பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு டீம்மேட் வேணும். ஹியரியும் அதை பார்த்துருக்கான். ஸ்னஃபி அந்த பாலை தடுத்ததுக்கப்புறம் ஊபர்ஸ் கிட்ட பால் போச்சு. பால் எடுத்துக்கிட்டு ஊபர்ஸ் முன்னேறி போனாங்க. நான் எப்படியாச்சும் அவங்கள தடுத்தாகணும். ஆனால் எப்படி தடுக்கிறது? ஆனால் இப்போ ஸ்னஃபி எங்களை தடுக்கிறதுக்கு முன்னாடி என்னோடய ஸ்ட்ராட்டஜியும் இமேஜினேஷனும் அவங்கள தோக்கடிச்சிருச்சு. நானும் யுக்கிமியா ஒரே மாதிரி இருந்திருந்தா நான் கோல் போட்டிருப்பேன். ஆனால் என்னால் கோல் போட முடியல. அப்படி என்னால் கோல் போட முடியலனா எல்லா ஸ்ட்ராட்டஜியும் வேஸ்ட்டு தான். ஊபர்ஸ் பாலை மாற்றி மாற்றி பாஸ் பண்ணி முன்னேறி கொண்டு போனாங்க. நம்ம டிஃபென்ஸ் இன்னும் ரெடி ஆகலை. என்னோட மூளையை வச்சு நான் அவங்கள தடுக்கிறேன். ககாமாருவால் இந்த வாட்டி டைமிங்கை பார்க்க முடியல. இசைக்கு அவங்கள தடுக்க முன்னேறி போனான். பரோக்கு பாஸ் ஆன பாலை இசைக்கு தடுக்க பார்த்தான். ஆனால் அதுலேருந்து பரோ எஸ்கேப் ஆனான். ஏ ஸ்னஃபி, நீ சொன்ன மாதிரி நான் ஷூட் பண்ணியிருந்தா இவன் என்னை தடுத்திருப்பான். இன்னும் எத்தனை வாட்டி தான் நான் அசிங்கப்படுறது? நீ என் பிளான் படி செஞ்சா நீ ராஜாவாவன்னு சொன்ன. அப்படி என் பிளான் படி விளையாடி நீ தோத்துட்டேன்னா அதுக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்னு சொன்னேன்.
ஆமாம், அப்படி விளையாடினதுனால தானே இப்போ நீ 100 மில்லியன் ஆஃபர் வச்சுருக்கேன்னு ஸ்னஃபி சொன்னான். ஆனால் இது 4வது தடவை இசகி என் ஷாட்டை தடுக்கிறது. எனக்கு தெரிஞ்சு இது போதும், நம்ம அக்ரிமெண்ட்டை நம்ம முடிச்சுக்கலாம். நான் நிறைய பார்த்துட்டேன், இந்த வேலையிலேருந்து நான் விலகிக்கிறேன். இவனோட ஈகோ இன்னும் சாவலை. ஸ்னஃபியும் அவன் ஃப்ரெண்டும் பாஸ்ட்டில் எப்படி இருந்தாங்கன்றதை காமிக்கிறாங்க. நம்ம தான் இப்போ இந்த வேர்ல்டுலேயே பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம மட்டும் இந்த ஃபுட்பால் உலகத்தோட கிங் ஆகலனா நம்ம வாழ்கிறதே வேஸ்ட்டு தான். பரோ இப்படி பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து அவன் டீம்மேட்ஸ் கோவப்பட்டாங்க. வாயை மூடுங்க முட்டாள்களான்னு பரோ சொன்னான். நான் ஸ்னஃபி கூட சேர்ந்ததுலேருந்து இந்த டீமை தோக்கடிக்கணும்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். எனக்கு தேவைப்பட்டது எல்லாமே ஸ்னஃபியோட டெக்னிக்ஸ் தான், மற்றது எல்லாமே குப்பை தான். இவன் என்ன தான் பேசிக்கிட்டு இருக்கான்னு அவன் டீம்மேட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. பேஸ்டர் முன்ச்சா அவங்ககிட்ட இருந்து பாலை வாங்க ட்ரை பண்ணாங்க. பரோ, உனக்கு என்ன தோக்கடிக்கணுமா? கண்டிப்பாக. நீ கிரியேட் பண்ண டீமை நான் கண்டிப்பாக அழிப்பேன். ஏன்னா உங்ககிட்ட இருக்க முட்டாள்தனமான டாக்டிக்ஸ் வச்சுலாம் என்னால் இசைக்கை தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பரோ ஐக்கு பாலை பாஸ் பண்ணிவிட்டு என்னை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னான். அப்போ இதான் அவனோட எய்மா பரோ? சரி, அப்போ நாங்கள் உனக்கு ஹெல்ப் பண்ணுறோன்னு அவன் டீம் அவனுக்கு ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிட்டாங்க. இதுக்கு வாய்ப்பே இல்லை. ஊபஸ் அவங்க அட்டாக் பேட்டர்னை சேஞ்ச் பண்ணுறாங்க. பரோ அவனோட டீமையே ஹைஜாக் பண்ணிட்டான். இது ஸ்னஃபி அவனுக்காக உருவாக்கின டீம். இதை பார்த்து பேஸ்டர் முன்ச்சன் ஆச்சரியப்பட்டாங்க. நீ உருவாக்கின டீம் உன்னையே எதுக்குறது எப்படி இருக்குன்னு நோவா கேட்டார். ஆனால் ஸ்னஃபி இது ரொம்பவே ஆசமாக இருக்குன்னு சொன்னான். வாயை மூடு ஸ்னஃபி, நான் ஒத்துக்கிறேன், நீ கிரியேட் பண்ண டீம் எலைட் தான். ஒரு சாதாரணமான ஆளுக்கு இது ஒரு சொர்க்கம். ஆனால் எனக்கு இது பத்தாது. நான் கண்டிப்பாக முன்னேறி ஆகணும். நான் இசைக்கு கிட்ட தோத்தப்ப நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் அது நல்லதுக்கு தான். அதனால தான் என்னால் மாற முடிஞ்சது. எனக்கு இந்த மாதிரி சேஃபாகவும் என்னை யாரும் பார்த்துக்கவும் வேணாம். நான் பெஸ்ட் ஆகணும்னா நான் அதுக்கேற்ற கஷ்டமும் நானே பட்டுக்கிறேன். அதில் நான் தோத்தாலும் பரவாயில்ல. ஏன்னா அப்படி ரிஸ்க் எடுத்து நான் விளையாடினா தான் என்னால் என்னோட அல்டிமேட் க்ளோரி அடைய முடியும். இதை கேட்டு எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. எல்லாரையும் ஃபோர்ஸ் பண்ணி அவனுக்கு ஏற்ற மாதிரி அவன் விளையாட வைக்கிறான். இவன் கண்டிப்பாக ஜெயிச்சிருவான். அதை நான் விடவே கூடாது. இவனை நான் எப்படியாச்சும் தடுத்தாகணும். ககாமாரும் அலர்ட்டில் தான் இருக்கான். பரோவை தடுக்க இசகியும் கைசுரம் வந்தாங்க. உன்கிட்ட மட்டும் நான் தோக்கவே மாட்டேன், அதையும் பார்த்துடலாம். ஒன்று நான் கண்டிப்பாக அழிப்பேன். இப்போதைக்கு பரோவுக்கு 2 ஆப்ஷன் தான். ஒன்று கோல் போஸ்ட்டுக்கு பக்கத்தில் அடிக்கணும், இல்லை கோல் போஸ்ட்டுக்கு தள்ளி அடிக்கணும். ககாமாரும் பொசிஷனில் தான் இருக்கான், அவனாலையும் தடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நான் இங்கே தனியாக இல்லை, கைசுரம் என் கூட தான் இருக்கான். அவன் தள்ளி அடிக்கலாம்னு நினச்சா நான் அதை தடுக்க முடியும், இல்லை கோல் போஸ்ட்டு பக்கத்தில் அடிக்கணும்னு நினச்சா அதை கைசுரம் தடுப்பான். இது ஒரு 50-50 கேம்பிள் தான். ஆனால் என்னால் அவனை தோக்கடிக்க முடியும். பரோ கட் பண்ணி உள்ளே போனான். இப்படி பண்ணால் இவனால் ஷூட் பண்ண முடியாதுன்னு இசைக்கு நினச்சான். அங்கே ஸ்னஃபி இருந்தான். என்னாச்சு பரோ, ஷூட் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு கேட்டான். இல்லை, நீ எனக்கு பாஸ் பண்ண போறியா? உனக்கு தான் யாருக்கிட்டேருந்து ஹெல்ப் அங்கே பிடிக்காது. உன்னால் தனியாக எதுவுமே பண்ண முடியாதுடா முட்டாள் அப்படின்னு ஸ்னஃபி சொன்னான். வாய மூடு, எனக்கு ப்ளூ லாக் வந்ததுலேருந்தே தெரியும். இந்த உலகத்தை மாற்றணும்னா அதுக்கு எந்த வழியும் இல்லைன்னா நானே ஒரு வழியை உருவாக்கிக்கிறேன். அவன் ஒன்றும் கட் பண்ணி உள்ளே வரல. அவன் ஷூட் பண்ணுறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணியிருக்கான். அவன் இப்போ ஷூட் பண்ண போகிறான். நான் இப்படி இருந்தே கிங்காக மாறுவேன். எனக்கு அந்த மட்டமான எதிர்காலம் வேணாம். இசைக்கு அவன் எப்படி ஷூட் பண்ணுவான்றதை யோசிச்சுட்டு இருந்தான். ஆனால் ஃப்யூச்சரில் இவ்வளோ பண்ணியும் என்னால் நம்பர் 1 கிங்காக ஆக முடியலன்னா நான் கௌரவமாக செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பரோ பாலை ஷூட் பண்ணான். அந்த பால் கைசர் இசைக்கு 2 பேர் கால் நடுவுலையும் போச்சு. அவன் நானும் கைசர் சேர்ந்துருக்க இடத்துக்கு எய்ம் வச்சிருக்கான். அந்த டபுள் நெட் மேக் ஷாட்டை யாராலையும் ரீட் பண்ணியிருக்க முடியாது. ககாமார் இதை எப்படி தடுக்க போகிறேன்னு யோசிச்சுட்டு இருந்தான். தள்ளிப்போ, இது என்னோட எதிர்காலம்னு பரோ சொன்னான். ஸ்னஃபி இதை பார்த்து சிரிச்சான். அப்போ அவன் பின்னாடியே நோவா இருந்தார். கரெக்டான டைமில் ஸ்னஃபி நோவா பின்னாடி தள்ளலாம். அந்த ஷாட் கோலாக மாறிச்சு. ஊபஸ் அவங்க 2வது கோலை போட்டு ஸ்கோரை டைப் பண்ணாங்க. இப்போ ஸ்னஃபியோட பாஸ்ட்டை தான் காமிக்கிறாங்க. நாங்கள் தான் பெஸ்ட்டு பிளேயர்ஸாக இருந்தோம், எங்களால் பண்ண முடியாத விஷயமே கிடையாது. ஸ்னஃபி அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான். நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் இந்த வருஷம் ரொம்பவே மோசமாக இருந்துச்சு. நமக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் தீர்க்கவே முடியாத சண்டை வந்துருச்சு. நம்ம எழுந்துக்க வேண்டிய டைம் வந்துருச்சு மேக். நம்ம இனிமேல் வேர்ல்ட் கிளாஸ் பிளேஸ் கிடையாது. நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? நம்ம 5 லீகில் ஜெயிக்கணுன்றது தான் நம்ம லட்சியமாக இருந்துச்சு, அதை மறந்துட்டியா? நம்ம ஃப்ரெண்டு கேட்டான். வெல், அது அப்புறமா கூட நம்ம பார்த்துக்கலான்னு ஸ்னஃபி சொன்னான். நீ என்னுடைய கனவு மாதிரியே கனவு காணலனா இங்கேருந்து வெளியே போயிடணும் அவன் ஃப்ரெண்டு சொன்னான். முட்டாள், அப்புறம் என்கிட்ட அழுதுகிட்டு வந்துடாதுன்னு ஸ்னஃபி சொல்லிட்டு போயிட்டான். ஆனால் அதுக்கப்புறம் ஸ்னஃபி அவன் ஃப்ரெண்டு இறந்ததுக்கப்புறம் தான் அவனை பார்த்தான். என்னை மன்னிச்சிருமை, என்னால் உன்னுடைய கனவு மாதிரியே கடைசி வரைக்கும் கனவு காண முடியல. நம்மளால் நம்மளுடைய கனவை நினைவாக்க முடியல. ஆனால் நான் அந்த கனவை கண்டிப்பாக நினைவாக்குவேன். ஊபஸ் பரோ போட்ட கோல் நினச்சி பயங்கரமாக சந்தோஷப்பட்டாங்க. நல்ல கோல் போட்ட பரோன்னு ஸ்னஃபி சொன்னான். என்னால் அந்த கோலை ப்ரெடிக்டே பண்ண முடியல. உன்னோட ஈகோ என்னோட டிசைன்ஸை சர்பாஸ் பண்ணிடுச்சு. இது உன்னோட வின் தான் பரோ. எனக்கு ஒன்றும் உன்னோட பாராட்டு வேணாம். நம்மளோட பார்ட்னர்ஷிப் முடிஞ்சிருச்சு ஸ்னஃபி. ஆனால் நான் உங்ககிட்ட ஒரு ஃபுட்பாலராக ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். 5 பிக் லீகை வின் பண்ணணுன்ற உன்னோட ஃப்ரெண்டோட கனவை ஜெயிச்சதுக்கப்புறம் நீ ரிட்டையர் ஆக போறியா? அப்படி தான் நீ வாழ போறியா செகண்ட் ரேட் ஸ்ட்ரைக்கர்? நான் விளையாட வரைக்கும் உன்னை அப்படி ஓட விட மாட்டேன். அதனால் நீ ரிட்டையர் ஆகாத ஸ்னஃபி. உனக்கும் எனக்கும் தீர்க்க வேண்டிய கணக்கு நிறைய இருக்குது. நான் சாகிற அந்த நாள் வரைக்கும் என் கனவு நனவாகணும்னு நினைக்கிற ஒரு சுயநலமான ஆள் தான் நான் தான் இந்த உலகத்தோட பெஸ்ட் பிளேயர். ஆல்ரைட் கிட், நான் ரிட்டையர் ஆக மாட்டேன்னு ஸ்னஃபி சொன்னான். இதை கேட்டு ஊபஸ்லேருந்து எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. அந்த லாஸ்ட் கோல் அதை வச்சு முடிவு பண்ணிடலான்னு பரோ சொன்னான். ஸ்னஃபி ரிட்டையர் ஆக மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் இந்த உலகமே சந்தோஷப்பட்டுச்சு. ஊபஸ் சந்தோஷப்பட்டு இருந்தாங்க. ஆனால் இசகி ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். அந்த முட்டாள் என்னோட ஸ்பாட் லைட்டை எடுத்துக்கிட்டான். சாரி இசகி, என்னால் தான் இப்படி ஆயிடுச்சுன்னு ரைச்சி சொன்னான்.
இல்லை, நீ உன்னோட வேலையை கரெக்டாக தான் பண்ண. நான் ரொம்ப பக்கத்தில் இருந்தேன். ஆனால் எனக்கு பரோவையும் கைசரி எதிர்த்து எப்படி ஜெயிக்கணுன்றதே தெரியல. நான் ஆப்ஷனே இல்லாமல் இருக்கேன். இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கப்ப ஸ்டார் சேஞ்ச் சிஸ்டம் முடிஞ்சுது. சப்ஸ்டியூஷன்ஸ். இந்த ஃபீல்டோட சுச்சுவேஷன் இப்போ மாறப்போகுது. ஓகே ஊபர்ஸ், இதை முடிக்க வேண்டிய டைம் வந்துருச்சு. நீ உள்ளே போகிறதுக்கு ரெடியா செண்டோ? எஸ் சார், நான் உள்ளே போகிறதுக்கு ரெடின்னு செண்டோ சொன்னான். நம்ம என்ன பண்ணுறது? கொரோனா உன்னால் விளையாட முடியுமான்னு நோவா கேட்டார். கொரோனா அவனால் விளையாட முடியும்னு சொன்னாலும் அவனால் சுத்தமாக முடியல. சரி, அப்போ அடுத்த பெஸ்ட்டு நம்பர்ஸ் வச்சுருக்கிறது கியோராஜின். கொரோனாவுக்கு பதிலாக உள்ளே போகிறதுக்கு ரெடியாகு. ஒரு நிமிஷம் மாஸ்டர், அப்படி பண்ணால் நம்மளால் ஜெயிக்க முடியாதுன்னு இசகி சொன்னான். எக்ஸ்பிளைன் பண்ண இசகி அப்படின்னு நோவா சொன்னார். கியோரா ஒரு டேலண்டான பிளேயர் தான். அவனோட ஸ்டாட்ஸ்லாம் பயங்கரமாக தான் இருக்குது. ஆனால் ஊபர்ஸை தோக்கடிக்க அவங்க ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பிளேயர் நமக்கு தேவை. ஒரு பிளே மேக்கராக இருந்து புது ஐடியாஸ் இந்த பிச்சுக்கு கொண்டு வரணும். அதுக்கு ஒரு கேம் சேஞ்சர் நமக்கு வேணும். ஆனால் பேஸ்டர் முன்சின ஒரு ரூல் இருக்குது. யார் ஓவரால் ஸ்கோர் அதிகமாக வச்சுருக்காங்களோ அவங்க தான் விளையாடணும். நீ சொல்கிறதுல என்ன லாஜிக் இருக்குது? நான் சொல்கிறது மூலமாக என்னால் அதிகமாக கோல் போட முடியும். எனக்கு இந்த கேமோட ஹீரோவாக மாற ஹியூரி இந்த கேமுக்குள்ளே கொண்டு வாங்க. இதை கேட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. நான் இன்னும் ஒரு ஸ்டெப் தான் மாஸ்டர் பின்னாடி இருக்கேன். என்னோடய பார்ட்னர் மூலமாக என்னால் வின்னிங் கோலை போட முடியும். இல்லை இசகி, என்னால் அது கண்டிப்பாக முடியாது. உன்னோட குழந்தைத்தனமான ஆர்கியூமெண்ட்டால் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு நோவா சொன்னார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நான் லாஜிக் இருக்க ஆர்கியூமெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் ஒத்துப்பேன். அதனால் இது கண்டிப்பாக முடியாது. ஆனால் இன்னொரு பிளே மேக்கர் பேர்ட்ஸ் ஐ வியூ வச்சு விளையாடுறவனா இருந்தால் ஆப்போனண்ட்டுக்கு 2 இசகி விளையாடுற மாதிரி இருக்கும். அது இந்த கரண்ட் ஊபர்ஸை தோக்கடிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும். நான் இசகியோட ஷேடோவாக இருப்பேன்னு ஹியூரி சொன்னான். ஏன்னு தெரில, நான் இவ்வளோ நாள் ஃபுட்பாலை வெறுத்துக்கிட்டு மட்டும்தான் இருந்தேன். ஆனால் சில காரணங்களால் இப்போ முதல் தடவை எனக்காக நான் எதனா பண்ணணும்னு தோணுது. நான் இந்த உலகத்தை எதிர்த்து எப்படி விளையாடுறேன்னு பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். ப்ளீஸ் மாஸ்டர், என்னை இந்த கேமில் விளையாட விடுங்க. சரி, உங்களுக்கு என்ன வேணுமோ பண்ணிக்கோங்க. ஆனால் நீங்கள் தோத்துட்டீங்கன்னா இதுக்கப்புறம் உங்களால் விளையாடவே முடியாது. அது உனக்கு பரவாயில்லையா ஈகோயிஸ்ட்? எனக்கு வேறு வழி இல்லை மாஸ்டர். ஹியூரி தான் நான் கோல் போகிறதுக்கான கடைசி பீஸ். லெட்ஸ் டூ திஸ் படி. மேட்ச் ஃபைனல் ஸ்டேஜை நோக்கி போயிட்டு இருந்துச்சு. எந்த டீம் அடுத்த கோல் போட்டு ஜெயிக்க போகிறான்னு எல்லாம் காத்துக்கிட்டு இருந்தாங்க. பரோ அந்த டீம் அவன் கண்ட்ரோல் எடுத்ததுனால அவன் கூட எல்லாம் சேர்ந்து விளையாடுங்க. என்னோட டாக்டிக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி என்னால் முடியாதது நீங்கள் பண்ணுங்கள். வாய முடிடணும் சார். நீ பெஞ்சில் உட்காந்து நான் அவனை தோக்கடிக்கிறது நிற்பாரு. பெரிய வார்த்தைலாம் பேசுகிறேன். அதனால் எப்படியாச்சும் ஜெயிச்சிரு. கியோராஜின், நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், உன்னை அடுத்த மேட்ச்சில் நான் விளையாட வைக்கிறேன். அது வரைக்கும் ரெடியாருன்னு நோவா சொன்னார். அவனும் எஸ் மாஸ்டர் சொன்னான். ஹியூரி மேட்ச்குள்ளே வர ரெடியானா? இசகி, என்ன எடுத்ததுக்கு தேங்க்ஸ். நான் ஒன்றும் அதை உனக்காக பண்ணல. எனக்கு உன்னோட எபிலிட்டிஸ் தேவை. ஹியூரி, உன்னால் மெட்டாவிஷனை யூஸ் பண்ண முடியும் தானே? அந்த ஃபெரிஃபரல் விஷனா? ஆமாம். நீ ஸ்னஃபியனோட கவுண்டர் அட்டாக் நிறுத்தின பண்ணி என்ன பார்த்த? அதுவா? அவனோட காலு கீழே பால் வந்து அவனால் கோல் போட்டிருக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம ஒரே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு உன்னோட எபிலிட்டிஸ்லாம் தேவை. அது சரி, ஆனால் நம்ம யுக்கிமியை அதுக்கு தப்பு சொல்ல முடியாது. அவனால் தான் நம்ம அந்த நிலைமைக்கே போனோம். சரி, இப்போ பிளான் என்ன? எதுவும் இல்லை. என்னால் நம்ப முடியல. நீ நோவா கிட்டே எந்த பிளானும் இல்லாமல் பேசுன? இல்லை, எனக்கு வேறு வழி இல்லை. ஊபர்ஸும் சப்ஸ்டியூஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்மளும் இம்ப்ரூவ் ஆகி தான் ஆகணும். நம்ம 100% ஜெயிப்போம். சரி, இப்போ நமக்கு தேவையானது கொலாபரேட்டட் வின்னிங் மிஷன் தான். அதை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணி மெட்டாவிஷனை யூஸ் பண்ணுவோம். இசகி, என் மேலே வச்சுருக்க எக்ஸ்பெக்டேஷன் என்னால் விற்க முடியாது. நான் இந்த மேட்ச் கண்டிப்பாக மாறுவேன். என்னால் ஃபீல் பண்ண முடியுது. இதை நம்ம முடிச்சு விடுவோம் ஹியூரி. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது ஸ்னஃபி, நீ இந்த மாதிரி எமோஷனலாக மாறுவோன்னு நான் நினைக்கவே இல்லை. ஆமாம், எமோஷனல் அது சைபாக். இசகி யோசிச்சு, அவனுக்கு யூனிக் டேலண்ட் இருக்குது. பரோவும் அப்படி தான். அவனால் பெஸ்ட் அண்டர் 20 ஸ்ட்ரைக்கர்ஸ் லிஸ்ட்டில் வர முடியும். கரெக்டாக தான் சொன்னேன். எனக்கு பரோவையும் இசகியும் பார்க்கும்போது ஒன்றையும் ஈகோவையும் பார்க்குற மாதிரி இருக்குது. இதுவும் அதுவும் ஒன்றும் கிடையாது. எனக்கு இவங்க அதை விட பெரிய ஆளாகணும். ஆனால் ஒன்று, இவங்க 2 பேரும் இதே நிலைமையில் எவால்வ் ஆகி போனாங்கன்னா ஜப்பானோட வேர்ல்டு கப் கனவு கண்டிப்பாக நிஜமாகும். என்ன இது? இதே நிலைமை பிரச்சனை நானும் கைசரும் தோக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு நெஸ் பயந்துக்கிட்டு இருந்தான். என்ன சின்னஸ், நீ இதேமாரி இருந்ததுன்னா காடஸ் ஆஃப் விக்டரியை அவனை கை விட்டுருவாங்கன்னு கைசர் சொன்னான். கைசர், இப்போ நம்ம என்ன பண்ணுறது? அமைதியாரு. எல்லா கேம்லேயும் ஒரு ஹோல் இருக்கும். யோசிச்சு கண்டிப்பாக அந்த கொரில்லாவை டார்கெட் பண்ணுவான். நம்ம அவங்கள அழிப்போம் நெஸ். அதுக்கு நீ ரெடியா? எல்லோரும் கேம் ஆரம்பிக்கிறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. ஸ்டேஜ் செட் ஆயிடுச்சு. பேஸ்டர் முன்சன் வர்சஸ் ஊபர்ஸ் 2 பேரும் 2-2 இருக்காங்க. யார் அடுத்த கோல் போடுறாங்கன்னு பார்ப்போம். என்கிட்ட கோல் போட்டு ஹீரோவாக எல்லா பீசஸும் இருக்குது. ஹியூரியோட ப்ளே மேக்கிங் எபிலிட்டிஸை நான் ஃபுல் அட்வான்டேஜ் எடுத்துக்க போகிறேன். ஃபைனல் கிக் ஆஃப் ஆரம்பிச்சிது. கடைசி கோல் என்னுடையது. இந்த மேட்சோட கிங் நான் தான். கைசர் பாலை கொண்டு போயிட்டு இருந்தான். பரோ தடுக்க வந்தான். அதனால் கைசர் நெஸ்ஸுக்கு பாலை பாஸ் பண்ணி விட்டான். நெஸ் எல்லாரையும் தாண்டி பாலை கொண்டு போனான். அவனை தடுக்க அட்ட டைமில் 2 பேர் வந்தாங்க. கரெக்டான டைமில் அவன் கைசருக்கு பாலை பாஸ் பண்ணி விட்டான். சூப்பராக பண்ண நெஸ். மிச்சத்தை என்கிட்ட விட்டுரு. கைசர் எல்லாரையும் தாண்டி முன்னேறி போனான். அவனை யாராலையும் தடுக்க முடியலை. கைசர் பாலை ஷூட் பண்ணான். ஆனால் லொரன்ஸ் அவன் மூஞ்சி வச்சதை தடுத்தான். அந்த பால் மேலே பறந்துட்டு இருந்துச்சு. இசகி அதுக்காக கீழே ரெடியாக காத்துட்டு இருந்தான். ஆனால் ஐக்கு கரெக்டான நேரத்தில் அந்த பாலை தடுத்து விட்டான். உன் ஒருத்தங்கிட்ட தான் அந்த எபிலிட்டி இருக்குன்னு நினைக்காத. அந்த பால் கிட்டே கரெக்டாக ஹியூரி போனான். நம்ம இந்த கேமை கரெக்டாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஹியூரி எதிர்க்க நீக்கோ வந்தான். வந்த பால் அவன் எடுத்துக்கிட்டான். ஒரு நாட்டில் இருக்கிற மொத்த படையும் ராஜா ஜெயிக்கணுன்றதுக்காக விளையாடுற மாதிரி இருக்குது.
இவங்க எல்லாருக்கூடையும் போட்டி போட்டு தான் இசைக்கு கோல் போடணும்னு நினைக்கிறானா? கைசர், பரோ இவங்களால மட்டும் எப்படி முடியுது? இங்கே இருக்க எல்லாருமே சைக்கோ தான். என்ன இடம் இது? எனக்கு இது பிடிச்சிருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபுட்பால் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது. ஹியரோட ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவங்களுக்கு என்ன பிடிக்கல, என்னோட திறமையை தான் பிடிச்சிருக்குன்னு. அந்த நாள்லேருந்து ஃபுட்பாலை நான் ஒரு முட்டாள்தனமான காரணத்துக்காக விளையாடினேன். என் மேலே நான் நம்பிக்கை வைக்கணும். என் பேரண்ட்ஸை விட்டு நான் தள்ளி வரணும்னு நினச்சேன். அந்த வீட்டை விட்டு வெளியே வரணும்னு நினச்சேன். அதுக்காக தான் நான் ப்ளூ ராக்கே வந்தேன். நான் கண்டிப்பாக வீட்டுக்கு திருப்பி போக மாட்டேன். அதுதான் என்னோடய ஈகோ. இங்கே நான் எப்படியோ சர்வே ஆகிட்டு இருக்கேன். ஊபர்ஸ் ரொம்ப வேகமாக விளையாடிட்டு இருந்தாங்க. இதை பற்றி எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. அவன் சுயநலமாக விளையாடினாலும் அவனை ஃபாலோ பண்ணுறதுக்கும் டீம்மேட்ஸ் இருக்காங்க. நான் தான் இந்த உலகத்தோட பெஸ்ட்டு பிளேயர் ஆக போகிறேன். அதுக்காக நான் எதை பற்றியும் கவலைப்படலை. அதுக்கப்புறம் தான் அவனை பார்த்தேன். கேமை நான் பார்க்குற மாதிரியே பார்க்குற ஒரு பிளேயர். இசைக்கியோட திறமையை திறக்கிறதுக்கான சாவி என்கிட்ட தான் இருக்குது. இல்லை, என் ஒருத்தனால் மட்டும்தான் இசைக்கியோட முழு திறமையை வெளிக்கொண்டு வர முடியும். இசைக்கிட்ட வேர்ல்டு நம்பர் 1 ஸ்ட்ரைக்கர் ஆகிறதுக்கான திறமை இருக்குது. அதை நான் வெளியே கொண்டு வரேன். இசைக்கு வேர்ல்டு ஸ்டேஜ் டாமினேட் பண்ணுற ஒரு ஃப்யூச்சர். நான் இசைக்கு கிங்காக மாற்றுறேன். லொரன்ஸோ பால் இருந்துச்சு. அவன் பரோக்கு ஸ்ட்ரைட்டாக அந்த பாலை பாஸ் பண்ணி விட்டான். ஆனால் கரெக்டான டைமில் ஹியூரி வந்து அதை தடுத்தான். என்னாலேயும் மெட்டாவிஷனை யூஸ் பண்ண முடியும். நம்ம இதை கண்டிப்பாக பண்ணுறோம் ஈகோயிஸ்ட். இவன் மட்டும் இல்லைனா நம்ம இந்நேரத்தை கண்டிப்பாக ஜெயிச்சிருப்போன்னு லொரன்ஸோ யோசிச்சுக்கிட்டு இருந்தான். ஹியூரியும் இசைக்கியும் பாலை கொண்டு போக ஆரம்பித்தாங்க. இந்த எபிலிட்டி நான் ப்ளூ லாக்கு வரலன்னா அது அவேக்கனே ஆகிருக்காது. ஒரு ஃபுட்பால் ஹீரோ இந்த ஃபுட்பால் ஹிஸ்ட்ரியவே மாற்ற போகிறாங்க. ஹியூரி எங்கே இசைக்கு இருக்கான்னு பார்த்து அவனுக்கு பாஸ் பண்ண ரெடியானா. கரெக்டாக அவன் அதுக்கேற்ற மாதிரி பாஸ் பண்ணி விட்டான். ஆனால் அவனை தடுக்க ஐக்கும் லொரன்ஸோவும் வந்தாங்க. இதோட உன் கதை முடிஞ்சு. உன் கனவுல தான் அது நடக்கும் லொரன்ஸோ. இது நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். இசைக்கு அவனோட லெஃப்டி டைரக்ட் ஷாட் பண்ண ரெடியானா. ஆனால் அதை தடுக்க கைசர் வந்தான். இந்த பால் என்னுடையது. கைசர் இசைக்கு 2 பேரும் அவங்களோட கைசர் இம்பேக்ட் டைரக்ட் ஷாட்டை வச்சு பாலை ஷூட் பண்ணாங்க. ஆனால் பரோவும் ஆரியும் அந்த பாலை தடுத்தாங்க. கைசர் மட்டும் இல்லைனா அந்த பாலை ஷூட் பண்ணியிருக்க முடியும்னு இசைக்கு யோசிச்சான். இந்த ஃபீல்டு நாங்கள் நினச்சதை விட பயங்கரமாக எவால்வ் ஆகிட்டு இருக்கு. நாங்கள் இன்னுமே ஒரு பீஸ் ஷார்ட்டாக தான் இருக்கோம். அந்த பால் மேலே பறந்துக்கிட்டு இருந்துச்சு. அதை நோக்கி ஆரியும் குனிக்காமையும் போனாங்க. ஆரியும் அந்த பாலை தலையை வச்சு தட்டி விட்டான். அந்த பாலுக்காக கைசர் ஐக்கவும் மோதிக்கினாங்க. நடுவில் இசைக்கு வந்து அந்த பாலை தட்டி விட்டான். அந்த பால் ஸ்ட்ரெயிட்டாக ஹியூரி கிட்ட போச்சு. இசைக்கு என்னை இன்னும் நம்புறான். நாங்கள் எங்கள் அட்டாக்கை ரீசெட் பண்ணி புது அட்டாக் பேட்டர்னை க்ரியேட் பண்ணணும். இசைக்கு என் மேலே வச்சுருக்க எக்ஸ்பெக்டேஷனுக்கு மேலே நான் அதை நான் பண்ணணும். அவ்வளோதான், அந்த பாலை நீ ஷூட் பண்ணு. நீ இந்த வேர்ல்டு நம்புறோன்னா மாறணும், நாங்கள் நம்புறோன்னு அவன் பேரண்ட்ஸ் சொல்கிற மாதிரி ஹியூரிக்கு தோணுச்சு. ஆனால் இது நல்லது கிடையாது. இசைக்கு என் மேலே வச்சுருக்க எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் விளையாடணும். இப்போ எது தான் கரெக்டான ஆன்சர்? நான் தனியாகவே இருந்துடணும்னு நான் பயந்துக்கிட்டு இருந்தேன். நான் என்ன மட்டும்தான் நம்ப போகிறேன். அதுக்கப்புறம் நான் தனியாக ஆனாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் உண்மையிலே ஃபுட்பால் விளையாடுறதுக்காக தான் பிறந்தேன்னா இந்த பால் என்னோட ஆன்சராக இருக்கும்னு சொல்லிட்டு ஹியூரி அந்த பாலை பாஸ் பண்ணாமல் ஷூட் பண்ணான். இதை பார்த்து இசைக்கு ஆச்சரியப்பட்டான். அந்த பாலை நோக்கி ஊபஸை சேர்ந்த செண்டோ போனான். அவன் அந்த பாலை அவன் காலை வச்சு தடுத்து விட்டான். இதை பார்த்து ஹியூரி ரொம்பவே கஷ்டப்பட்டான். எனக்கு முன்னாடியே தெரியும் நான் ஒன்றும் ஃபுட்பால் விளையாடுறதுக்காக பிறக்கலன்னு. நல்லா பண்ண ஹியூரி, நான் ஜெயிக்கிறதுக்கான அல்டிமேட் வின்னிங் ஃபார்முலா எனக்கு கிடச்சிருச்சுன்னு இசைக்கு யோசிச்சுக்கிட்டு இருந்தான். எனக்கு தெரிஞ்சு நான் ஃபுட்பால் விளையாடுறதுக்காக பிறக்கலன்னு நினைக்கிறேன்னு ஹியூரி நினச்சிக்கிட்டு இருந்தான். இவ்வளோ நாள் நான் ஃபுட்பால் விளையாடுறது என்னோட பர்பஸ் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அந்த ஷாட் நான் ஒர்த் இல்லைன்னு எனக்கு ப்ரூவ் பண்ணிடுச்சு. பரவாயில்ல, நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்ககிட்ட சொல்லிக்கிறேன். நான் ஃபுட்பாலை விட்டு விலகிக்கிறேன். என்னால் முடிஞ்ச எல்லாத்தையுமே நான் பண்ணிட்டேன். அதனால் நான் கவலைப்பட மாட்டேன். தேங்க்யூ ப்ளூ லாக். என்னால் இப்போ ஃபுட்பாலுக்கு குட் பை சொல்ல முடியும். ஆனால் இசைக்கு தூரத்துலேருந்து ஹியூரி இன்னும் ஒரு வாட்டின்னு சொன்னான். நான் பாஸ் பண்ணாமல் ஷூட் பண்ணியும் இசைக்கு என் மேலே இன்னும் நம்பிக்கை வச்சுருக்கானா? என்னை பார்க்காத, யோசிக்க கூட செய்யாத, பயங்கரமாக விளையாடி ஹியூரி. உன்னோட வைல்டஸ்ட் இமேஜினேஷனை தோக்கடி. ரிஃப்ளெக்டிவ்லி. ரிஃப்ளெக்ஸா? இதை நான் இசைக்கு கிட்ட சொன்னதாச்சு. ஆனால் இப்போ ஏன் அதை சொல்கிறான் எனக்கு புரியலன்னு ஹியூரி யோசிச்சுக்கிட்டு இருந்தான். இசைக்கு நினச்ச மாதிரி நான் விளையாடணும். என்னோடய பேரண்ட்ஸ் என்னோடய ஃபிசிக்கல் ஸ்பெக்ஸ் மேலே தான் ஃபோக்கஸ்டாக இருந்தாங்க. ஆனால் இசைக்கியோட எக்ஸ்பெக்டேஷன் அந்த மாதிரி கிடையாது. அவனோட எக்ஸ்பெக்டேஷன்லாம் கோல் ஓரியன்ட். அவனோட கோல்ஸ்லாம் டெஸ்டினியவே மாற்றும். அவன் ப்ளூ லாக் வந்ததுலேருந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய காம்ரேட்ஸை தான் அவன் தேடிக்கிட்டு இருக்கான். அதனால தான் எல்லோரும் இசைக்கியோட ஈகோக்கு ஈர்க்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க எவால்வும் ஆகிறாங்க. பால் அப்போ பரோ கிட்ட இருந்துச்சு. அவன் ஷூட் பண்ணான். ஆனால் அதை குனிகாமி தடுக்க வந்தான். குனிகாமி கரெக்டாக அந்த பாலை தடுத்து விட்டான். மேலே போன பாலை ககமார் வந்து பிடிச்சான். இது சீக்கிரமாக முடிங்க ஈகோயிஸ்ட். நான் அந்த பாலை தூக்கி போட்டான். இன்னும் ஒரு தடவை இதை பண்ணுறேன். இதுதான் என்னோட லாஸ்ட் அட்டாக். ஹியூரி கவுண்டர் அட்டாக்கு பாலை கொண்டு போனான். அவனை தடுக்க நீக்காவும் லொரன்ஸும் வந்தாங்க. ஆனால் ஹியூரி அங்கே ரெயின்போ ஃப்ளிக் பண்ணி அவங்கள தாண்டி போனான். இதேமாரி பண்ணி ஹியூரின்னு இசைக்கு அங்கே கத்தனா. இசைக்கு ஹியூரியும் பாலை பாஸ் பண்ணி முன்னேறி கொண்டு போனாங்க. அவ்வளோதான், இன்றைக்கி இந்த மேட்சோட நான் ஃபுட்பாலை விட்டுருவேன்னு ஹியூரி யோசிச்சுக்கிட்டு இருந்தான். ஹியூரி எல்லாரையும் தாண்டி பாலை கொண்டு போனான். இசைக்கு ஹியூரியும் யாராலையும் தடுக்க முடியல. நான் இந்த உலகம் என்னை சுற்றி மாறுறதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். எனக்குள்ளே இவ்வளோ நாளாக இந்தளவுக்கு ஈகோ இருந்திருக்கு. இதுதான் மொத்த தடவை என்னோடய பாடியும் மைண்டும் பர்ஃபெக்ட் சிங்கில் இருக்கிறது. நான் கண்டிப்பாக ஃபுட்பாலை விட்டுருவேன். இன்னும் பாஸ் பண்ணுறதுக்கான டிஸ்டன்ஸில் நான் இல்லை. அவங்க டிஃபென்ஸும் பலமாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணால் கரெக்டாக இருக்கும்?
அவன் ஏன் அங்கே நின்றுட்டு இருக்கான்? அவன் நான் என்ன பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். ஒரு நிமிஷம் ரிஃப்ளெக்டிவ்லின்னு தானே அவன் சொன்னான். அதே தான் ஹியரி, புரிஞ்சுக்கன்னு இசைக்கு அங்கே நினச்சிக்கிட்டு இருந்தான். அதுதான் உன்னுடைய பிளானா? அதை உன்னால் பண்ண முடியுமா? தியரிட்டிக்கலாக அது பாசிபிள் தான். கமான் ஹியரி, உன்னால் அது முடியும்னு எனக்கு தெரியும். சரி, இதை நம்ம பண்ணுவோம் ஈகோயிஸ்ட்னு ஹியரி ரெடியானா. ஹியரியை தடுக்க ஊபஸ் இருந்த எல்லாருமே அங்கே வந்தாங்க. ஹியரி தான் இப்போ சென்டர் ஆஃப் த வேர்ல்டாக மாற போகிறான். ஹியரிக்கு முன்னாடி நீக்கோ வந்தான். என்னால் அவனை 1v1 தடுக்க முடியாது, ஆனால் நான் அவனை ஸ்லோ பண்ணலாம். இசைக்கு ஹியரிக்கிட்டேருந்து அவனுடைய ஃபைனல் பாஸை வாங்கக்கூடாதுன்னு ஊபஸ் உறுதியாக இருந்தாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் கைசர் இசைக்கு நோக்கி வந்தான். ஹியரி வேகமாக ட்ரிபிள் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவன் பாலை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கான்றதை பார்த்து எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. அவனே ஷூட் பண்ண போகிறான் போலன்னு நினச்சி லொரன்ஸோ அதை தடுக்க வந்தான். லொரன்ஸோ தடுக்க வரும்போது ஃபெயிண்ட் பண்ணி ஹியரி அந்த பாலை பறக்க வச்சான். நீ எப்படியும் பாஸ் தானே பண்ண போகிற, இசைக்கு இல்லாமல் நீ ஒன்றுமே இல்லைன்னு பரோ சொல்லிட்டு அவனை தடுக்க வந்தான். நீ ரொம்ப ஸ்லோன்னு ஹியரி சொன்னான். என்னால் இசைக்கியோட வின்னிங் கோலை ஏற்கனவே பார்க்க முடியுதுன்னு ஹியரி சொன்னான். எல்லாரும் இசைக்கு ஒரு நிமிஷம் பார்த்தாங்க. இவன் இல்லை, இவனும் கிடையாது. இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கக்கூட இல்லை. ஹியரி அந்த பாலை பாஸ் பண்ணி விட்டான். பால் இசைக்கியை நோக்கி போச்சு. அவனுக்கு முன்னாடி பால் கரெக்டாக வந்துச்சு. வந்த பால் அவன் டைரெக்டாக ஷூட் பண்ணான். அது கோலாக மாறுச்சு. இதை நினச்சி ஹியரியும் இசைக்கியோ பயங்கரமாக சந்தோஷப்பட்டாங்க. அந்த கோலை பார்த்து மற்றவங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. இந்த மேட்சோட ஹீரோ இசாகி யோயிச்சி. அந்த கோலோட பேஸ்டர் முன்சன் அந்த மேட்சை ஜெயிச்சாங்க. என்னால் நம்பவே முடியல. அந்த மூமெண்ட் அவங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக சிங்கில் இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஐ கான்டாக்ட் கூட பண்ணலன்னு ஊபஸ் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம டீம் அவங்க ரெண்டு பேரால் டெஸ்ட்ராய் ஆகப்பட்டிருக்கு. அது ஒரு கேம்பிள் தான். ஆனால் அந்த ஷாட்டோட ஒர்த் 100 மில்லியன்னு லொரன்ஸோ சொன்னான். எப்படி அது முடியும்? அவங்க ரெண்டு பேரும் ஐ கான்டாக்ட் கூட பண்ணிக்கலையே. இதுதான் இசாகி யோயிச்சியோட மேஜிக் ஃபுட்பாலான்னு மெஸ்ஸி யோசிச்சுக்கிட்டு இருந்தான். கைசர் இதை நினச்சி பயங்கரமாக கோவப்பட்டான். இன்னொரு பக்கம் இசைக்கு அதை நீ சூப்பராக பண்ண ஹியரி, அந்த ஷாட் பயங்கரமாக இருந்துச்சு. நம்ம மட்டும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் நம்பிக்கை வச்சா நம்மளுக்கு ஒரே வின்னிங் விஷன் இருக்கும். தேங்க்ஸ் ஹியரி, நீ எனக்காக விளையாடினதுக்கு. நீ என்ன இந்தமாரி விளையாட சொல்லணும்னு எதிர்பார்க்கல இசைக்கு. நீ சொல்கிற மாதிரி விளையாடணும்னா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி யோசிக்கணும். இந்த பார்ட்னர்ஷிப் வேலை செய்யணும்னா ரெண்டு பேருக்கும் ஒரே வின்னிங் விஷன் இருக்கணும். அதை என்னால் பண்ண முடியும்னு நினைக்கிறப்ப எனக்கு ஒரு புது வேர்ல்டு ஓப்பன் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதனால் தேங்க்ஸ் இசைக்கின்னு ஹியரி சொன்னான். ஆமாம், நம்ம இதேமாரி பண்ணி இந்த உலகத்தோட பெஸ்ட் பிளேஸாக மாறுவோன்னு இசைக்கு சொன்னான். இல்லை, இதுக்கு மேலே நான் இந்தமாரி ஃபுட்பால் விளையாட மாட்டேன். இதுக்கு மேலே நான் இந்த உலகத்தோட பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர்ஸை உருவாக்குற மாதிரியான ஃபுட்பால் தான் விளையாட போகிறேன்னு ஹியரி சொன்னான். இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா இந்த மேட்ச்சை முடிச்சதுக்கப்புறம் நான் ஃபுட்பாலே விட்டுடலான்னு இருந்தேன். ஆனால் இந்த த்ரில்லை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்னால் அது கண்டிப்பாக முடியாது. நான் ஒரு அல்ட்ரா சைடிஸ்ட். இனிமேல் என் லைஃப் என்னை சுற்றி சுற்றும். நியூ ஈகோயிஸ்ட் லீகோட 5வது கேம் முடிஞ்சுது. 6வது கேமையும் காமிக்கிறாங்க. அது மேன்செஸ்டர் சிட்டிக்கும் பிஎக்ஸ்டிக்கும் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. பால் இட்டோஷி ரின் கிட்ட இருந்துச்சு. அவனை யாராலையுமே தடுக்க முடியல. அவன் அந்த பாலை ஷூட் பண்ணான். அந்த கோலோட பிஎக்ஸ்டி அந்த மேட்சை ஜெயிச்சாங்க. ரெடியா இசைக்கு, நான் உன்னை அழிக்க போகிறேன்னு ரின் சொன்னான். ரின் அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நாகி ரின்னுக்கிட்ட ஒரு கேள்வி கேட்டான். நீ எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங் ஆகிட்டு வரேன்னு? உனக்கு ஏற்கனவே தெரியும், இட்டோஷி சேவை தோக்கடிக்கணும், அப்புறம் இசைக்கியை அழிக்கணும். அது நடந்ததுக்கப்புறம் அப்படி என்ன பண்ணணும்னு நாகி கேட்டான். எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. எந்த ஒரு குழந்தையும் பிறக்கும் போது இறப்பை பற்றி யோசிக்காது. நம்ம சர்வைவ் பண்ணுறதை பற்றி தான் யோசிக்கணும். அது சொர்க்கமாக இருந்தாலும் சரி, நரகமாக இருந்தாலும் சரி. என்னோடய ஃபுட்பால் ஃபேண்டசியில் என்ன எதிர்க்கிற எல்லாரையுமே நான் நரகத்துக்கு அனுப்புவேன், புரிஞ்சுதான்னு ரின் கேட்டான். இன்னொரு பக்கம் இசைக்கு, நான் ஜெயிச்சிட்டேன். இந்த மேட்ச்சில் நான் கைசர் கூட போட்ட பெட்டில் ஜெயிச்சிட்டேன். இதே டைமில் புது ஆக்ஷன் ரேங்கிங்ஸும் அனௌன்ஸ் பண்ணாங்க. நிறைய பேருக்கு ஆஃபர்ஸ் இருந்துச்சு. ரைச்சி 20th பிளேஸில் இருந்தான். ஹியரி 18th பிளேஸில் இருந்தான். ரியோ 9th பிளேஸில் இருந்தான். நாகி 7th பிளேஸ் போயிட்டான். 5th பிளேஸில் குனிகாமியும் சிகிரியும் இருந்தாங்க. 4th பிளேஸில் பாச்சரா இருந்தான். பாரோ 3rd பிளேஸுக்கு போயிட்டான். 2nd பிளேஸில் இசாகி 150 மில்லியனோட இருந்தான். 1st பிளேஸில் இட்டோஷி ரின் 180 மில்லியனோட இருந்தான். நீ எப்பயுமே என்னோட ஒரு ஸ்டெப் மேலே தான் இருக்க. என்னை தோக்கடிச்சு என் வழியிலே இருக்க ரின். இன்னொரு பக்கம் கைசருக்கு ஸ்பானிஷ் சென்ஸ் லாரியல்லேருந்து 320 மில்லியனுக்கு ஆஃபர் கொடுத்தாங்க. லாரியலா? அந்த கிளப்பில் தான் இட்டோஷி சேவும் இருக்கான். இந்த உலகத்தோட ஸ்ட்ராங்கஸ்ட் கிளப் கைசரை பேஸ்டர் முன்சன் கிட்டேருந்து எடுக்க பார்க்குறாங்களா? நெஸ் இதை கேட்டு சந்தோஷப்பட்டு, நீ செஞ்சிட்ட கைசர், நீ இந்த லீக்கில் விளையாடினது ஒர்த்து தான், நீ நினச்ச மாதிரியே நடந்துருச்சுன்னு நெஸ் சொல்ல வரப்ப, வாய முடு நெஸ், எனக்கு இந்த 320 மில்லியன் லாரியலை பற்றிலாம் எந்த கவலையும் இல்லை. இப்போதைக்கு நான் கைசர் கீழே இருக்கிற ஒரு குப்பை பிளேயர் தான். இதை நான் இதே மாதிரி முடிய விட மாட்டேன். நான் இசைக்கு அழிப்பேன்னு கைசரும் ரெண்டும் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த உலகத்துக்கு என்னோட ஒர்த் கைசர் வேல்யூவில் பாதி தான். எனக்கு இந்த செகண்ட் அதெல்லாம் போதும். எனக்கு இந்த உலகத்தோட பெஸ்ட் பிளேயர்ன்ற த்ரோன் தான் வேணும்னு இசைக்கு யோசிச்சுட்டு இருந்தான். பேஸ்டர் முன்சனுக்கு இன்னும் ஒரு மேட்ச் தான் இருக்குது. அது ஃப்ரான்ஸோட பிஎக்ஸ்டி கூட தான். இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.